திருச்சிற்றம்பலம். அடியார்களுடைய வணக்கிறேன். சைவ இல்லப்ப நாவலர் அருளிய அருணாச்சல பாணம் அம்மையின் திரு அவதார சர்க்கம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதில் 242வது பாடல். ஈசனும் அங்கு உரைத்த அருள்வான், உனை வினை வந்து அணுகாதே எனினும் யாருக்கும் மாசு அகலும்படிக்கு அரியதவம் புரிய விரும்பினையேல் மதுரை, மாயை, காசி, அவந்திகை, துவாரை, அயோத்தியினும் சிறப்புடைய காஞ்சி மேவி பூசை புரிந்து அரியதவம் புரி என்றான். விடை கொன்றால் புகழ்ந்து போற்றி. அப்போ அம்மை கேட்குறாங்கல்ல, எனக்கு வந்து பூமியில் போய் தவஞ்ச இடத்த சொல்லுங்க அப்படின்னு. அப்போ அப்படி பார்வதி அம்மா கேட்ட உடனே சுவாமி என்ன சொல்றாரு, பெண்ணே உன்னை பாவம் வந்து சேராது, ஆயினும் மற்றவர்களுக்காக எப்பவுமே வந்து இறைவன் வந்து நமக்காக தான் வந்து வாழ்ற மாதிரி காட்டுறாங்க ஒழிய அவங்களுக்கு எந்த பாவம் சேராது, எந்த இதுவும் அவங்களுக்கு தேவையும் இல்லை. அப்போ உனக்கு வந்து சேராது, ஆனால் மற்றவங்களுக்கு பாவம் நீங்கிற பொருட்டு நான் வந்து தவம் செய்யறதுக்கு சொல்றேன். அது எப்படி சித்தியாகும்னா, மதுராபுரி, மாயாபுரி, காசி, அவந்தி, துவாரகாபுரி, அயோத்தி, இந்த 6 ஊர் சொல்றாரு. மதுராபுரி, மாயாபுரி, காசி, அவந்தி, துவாரகாபுரி, அயோத்தி, இதை விட சிறந்த அந்த காஞ்சிபுரத்தில் போய், அப்போ காஞ்சிபுரமே பாருங்க, இதுதான் ரொம்ப சிறந்த தலம்னு சொல்றாரு. பெருமானுடைய வாயாலே சொன்ன தலம் காஞ்சி. காஞ்சியில போய் பூசையோட அரிய தவம் அந்த செய் அப்படின்னு சொல்லி சுவாமியை சொல்ல, சுவாமியை வணங்கி அம்மை விடைபெற்றுக் கொண்டார். அடுத்த பாடல் 243. விசய மகள் குடையெடுப்பர் சமய மகள் பொன் அழைப்பை கொடு விரைந்து மேவ அசையும் மணிக்கவர் 2 அருந்ததியும் கமலினியும் அடுத்து வீச திசையில் இளநிலவு எரிக்கும் தரளமணி சிவிகையின் மேல் சென்றபோது நசை பெருகும் அறம் பெருக புனல் பெருகும் புகழ் கங்கா நதியை சேர்ந்தாள். அப்போ பாரதி அம்மா எப்படி கிளம்புறாங்கன்னா, விசய மகள்னா வீரலட்சுமி, வீரலட்சுமி குடைப்பிடிக்க, ஜெயலட்சுமி பொன் அடப்பம், அடப்பம்னா அதை வந்து மேலே வந்து ஒரு இது மாதிரி தாங்கும், அவருக்கு தடுப்பு மாதிரி அதை வச்சிருக்காங்க. அதை தாங்கி சீக்கிரத்தில் விரைந்து வராங்களாம். ரத்தனங்கள் இழைத்த சாமரங்களால் அருந்ததியும் லட்சுமியும் 2 பக்கம் நின்று காற்று வீசுறாங்க. 4 திக்களையும் சந்திரன் மாதிரி பிரகாசத்தை வீசுகின்ற அந்த முத்துப்பல்லக்கு வந்து குளிர்ந்த நிறத்தை உடையது, ஒளியும் உடையது. அப்போ சந்திரன் போல இருக்கான் அந்த முத்துப்பல்லக்கு. அது மேலே ஏறி யாவரும் விரும்புகின்ற தர்மம் பெருக, எல்லாரும் எப்படி நினைப்பாங்க, தர்மம் தான் பெருகு நினைப்பாங்க. உலகத்தை அதர்மம் பெருகுவதை யாரும் விரும்ப மாட்டோம். அப்போ யாவரும் விரும்புகின்ற தர்மம் பெருகுவதற்காக சலம் பெருகின்ற கீர்த்தியுடைய, ஜலம் பெருகின்றனா நீர் அதிகமாக வரத்துடைய கங்கா தீர்த்தத்தில் போய் அந்த கரைக்கு வந்து சேர்க்கிறார்கள். அடுத்த பாடல் காசியில் அரம்பரைத்து தொண்டை மண்டலம் அடைந்தது. என்னன்னா 244வது பாடல். இறந்த உயிர் இனிமேட பிறவாமல் இரவாமல் இறைவனார்த்தம் சிறந்த திரு உருவாகும் திருக்காசித்தலம் அடைந்து சிவன் தாள் போற்றி வறந்த மழைக்கு உருகும் அந்த தலத்தவர்கள் பிழைக்க அறம் வளர்த்து பன்னாள் நருந்தொடையின் அரசன் விடைகொண்டு நிற்ப தொண்டை வள நாட்டை சேர்ந்தாள். அப்போ எப்படி போய் வந்து அவங்க தவம் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அப்போ வந்து கங்கை தீர்த்தத்தை அடைகிறாங்க. இறந்து போன உயிர் வந்து இனிமேல் திரும்ப பிறக்காமலும் இறக்காமல் இருக்கணும், அதாவது மீண்டும் மீண்டும் பிறவிக்கு வராமல் இருப்பதற்கு அந்த பரமசிவனுடைய திவ்ய சுரூபமாக இருக்கிற எது காசிபதி. இப்போ காசி வந்து சிவனுடைய திவ்ய சுரூபம் அப்படின்னு சொல்றாரு. அதை சேர்ந்து அந்த விஸ்வேஸ்வரன் அந்த பெருமானுடைய காசி விஸ்வநாதருடைய பாதத்தை போற்றி மழை இல்லாமல் அது வந்து நிற்கிற ஜீவராசிகள் எல்லாம் பிழைக்கிறது பொருட்டு அந்த தளத்தில் என்ன செய்றாங்க, தர்மத்தை பல நாள் தர்மம் வளர்த்து தர்மத்தை பேணி தேன் பொருந்திய மாலையை தரித்த அத்தேசதி ராஜன் அந்த ராஜாவோட விடை பெற்று நிற்க. அப்போ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ரொம்ப நாள் இருக்காங்க, இருந்து அங்கே ஜீவராசி பிழைப்பதற்காக தர்மத்தை பல நாள் அங்கே தர்மத்தை காத்து பேணி பிறகு தேன் பொருந்திய மாலை தரித்த அந்த தேசாதிராஜன் அந்த ராஜத்தை விடைபெற்று நான் சென்று வருகிறேன்னு சொல்லி விடைபெற்று இருக்கும்போது அங்கிருந்து நிற்க தொண்டை மண்டலத்தை வந்து சேர்ந்தார்கள் அம்மை. அடுத்த பாடல் 245. மழை தவழும் தலைப்பளவின் பழமதுவாய் விரிந்தாலும் மகரவாடை பழமதுவாய் விரிந்தாலும் புதுமதுவாய் விரிந்தொழுகும் பழனம் நீங்கி புழையளவு நடமாடும் விழிமாதர் நடமாடும் குறிப்பு நோக்கி பொடிலதரில் மடமயில்கள் நடமாடும் திருக்காஞ்சிபுரத்தை சேர்ந்தார். இப்போ முதல்ல கங்கைக்கு போயிட்டு காசிக்கு போயிட்டு இப்போ தொண்டை மண்டலம் காஞ்சிபுரத்துக்கு வந்துடுறாங்க. என்னன்னா, மேகங்கள் தவழ்கின்ற மேகங்கள் தவழ்கின்ற அந்த தலையை உடைய பலாவினது பழங்கள். அப்படின்னா அந்த பலாமரம் வந்து வானுயரம் நிற்கிறது. அப்போ மேகங்களே மேலே தவழ்ற மாதிரி இருக்கா தலையில, அதாவது அந்த உச்சியில பலாமரத்துடைய உச்சியில மேகங்கள் தவழ்கின்ற அளவுக்கு உயரமான அந்த பழங்களை வாய் விண்டவும் அந்த பழங்கள் என்ன செய்யுது, பழுத்து வெடிச்சது. அப்புறம் மகர வாழையுடைய பழங்கள் அது அழிந்தாலும் அது கனிந்து ஒழுக ஆரம்பிச்சது. அது புதிய தேன் பெருகெடுத்த அந்த வாய்க்கால் வழியா ஓடி, அப்போ பலாவும் வாழையும் என்ன ஆகுது, வாய் விண்டு அந்த பழம்லாம் வெடிச்சு அதுலேருந்து உள்ளேருந்து தேன் ஒழுகுது. வாழைப்பழங்கள் வந்து கழிந்து அதுலேருந்து தேன் பெருக்கெடுத்து வாய்க்கால் வழியாக ஓடி அந்த எங்கே நீ ஓடுதான் ஓடி நிற்கிறது, எங்கே நிற்கிது கழனினா அந்த வயலை கடந்து குண்டலம் வரைக்கும் சாவுதான். அந்த அளவுக்கு வந்து கழனியை கடந்து போகுது. இது அந்த பழத்தோட தேன் அதோட குண்டலம் வரைக்கும் தாவுகின்ற, அதாவது காது வரைக்கும். கண் வந்து எப்படின்னா குண்டலமா காது அணிய ஒரு அணி, அந்த குண்டலம் அணிந்திருக்கின்ற அந்த காது வரைக்கும் அந்த தாவர கண்கள், அந்த கண்கள் வந்து அவ்வளவு நீளமான கண்களாம். எப்படி கண்ணிலிருந்து காது வரைக்கும் நீண்ட கண்கள் அப்படின்னு சொல்றதுக்காக தான் குண்டலம் வரைக்கும் தாவுகின்ற கண்களை உடைய பெண்கள் அந்த நாட்டியம் செய்கின்றார்களாம். அந்த குறிப்பை பார்த்து இந்த சோலைகள் இருக்கிற மயிலாம் என்ன செய்யுது, இளமையான மயில்கள் நடனம் செய்தான். அப்போ காஞ்சிபுரத்துடைய வளத்தை சொல்கிறார். பலா வந்து மேகங்கள் இருக்கு, மகர வாழையுடைய பழங்கள் வந்து கனிந்து எல்லாம் தேனா பெருகி வாய்க்கால ஓடுது, கழனி கடந்து ஓடிட்டு இருக்கு. குண்டல காது வரை ஓடிய கண்களை உடைய பெண்கள் நாட்டியம் செய்கின்ற குறிப்பை பார்த்து அதை பார்த்து சோலையில் இருக்கிற மயிலாம் நடனம் செய்தான். அந்த மாதிரி இருக்கிற காஞ்சிபுரத்தை வந்து சேர்ந்தாள் அன்னை. அடுத்த பாடல் 246. தாவரத்தை அறிவாக்கி மனிதரை அறிவு அழிக்கும் தடம்கண் மாதர் நூபுரத்து அம்புய சரணம் சிவப்பு ஏற இலை மருங்குள் நுடங்க ஏறும் மாபுரத்தின் மணிமேடை அரம்பையருக்கு விளையாட மலைகளாகும் கோபுரத்தின் நெடுங்கொடிகள் காமவல்லி எனும் கொடிக்கு கொடுக்கும்பாகும். என்ன சொல்றாங்கன்னா, கல்லும் மரமும் உருகிற மாதிரி, மரம்னா வலிமையானது, கல்லும் தெரியும், இது உருகச் செய்து மனிதனுடைய உள்ள அறிவை கெடுக்கிற. அப்போ அவ்வளோ கல் போல இருந்தாலும் மரம் மாதிரி இருந்தாலும் அந்த மனிதனுடைய என்ன செய்யும், உள்ள அறிவை கெடுக்கிற. எது கெடுக்குது, அந்த விசாலமான கண்களுடைய பெண்கள்
அகன்ற கண்களை உடைய பெண்கள் வந்து அந்த சிலம்பு அணிந்த தாமரை மலர் போலும் பாதம், அவங்க பாதம் வந்து தாமரை மலர் போல் இருக்கிறது, அதில் சிலம்பு அணிந்திருக்கிறார்கள். அந்த பாதம் சிவக்க நூல் போலும் இடை, இடை வந்து எப்படி இருக்கு, பாதம் தாமரை மலர் போல் இருக்கு, இடை வந்து நூல் போல் இருக்கு. அது வளைய ஏறுகின்ற அந்த பட்டணத்தில் இருக்கின்ற ரத்தினம் இழைத்த உப்பரிகைகள் அரம்பை. அந்த ரத்தினம் இழைத்த அந்த பட்டணத்தில் இருக்கிற உப்பரிகைனா மாடியில் இருக்கிற ஒரு, நமக்கு வந்து பால்கனின்னு சொல்லணும், அந்த மாதிரி உப்பரிகை. அதில் வந்து ரம்பை முதலிய பெண்களுக்கு விளையாடுறதுக்கு மலைகளாக இருக்குமா. அப்போ மலைகளை போய் ஆட வேண்டியதில்லை, மாளிகைகளில் உப்பரிகையில் இருக்கிற அந்த ரத்தனம் இழைத்த அந்த உப்பரிகையில் அந்த பெண்கள் வேலை பார்த்தா எப்படி இருக்குது, அதே வந்து அவங்களுக்கு நடனமாடுவதற்கான மலைகள் போல் இருக்கலாம். அப்புறம் சிவாலயத்தின் கோபுரத்தில் கட்டிக்கிற கொடிகள் என்ன செய்யுது, கற்பக விருஷத்தில் படர்ந்த காமவல்லி என்னும் கொடிக்கு படறதுக்கு கொழுகம்பா இருக்குமா. அப்போ அந்த காமவல்லின்னு ஒரு கொடி இருக்குல்ல, அந்த கொடி வந்து படறதுக்கு கொழுகம்பா இருக்குது. எது, கோபுரத்தை, சிவாலயத்தில் கோபுரத்தில் உச்சியில் கட்டியிருக்கிற அந்த கொடிகள், அது வந்து கற்பக விருஷத்துக்கு படர்ந்த அந்த கொடிக்கு படறதுக்கு கொழுகம்பா இருக்கான். எப்படி வந்து அதோட செழுமையை விவரிக்கிறார். அடுத்த பாடல் 247. பரத நாடகம் ஆடும் மயில் போலும் கயிற்று வழி பாவை போலும் சுரத நாடகமாடும் துடியடையார் கணவருடன் துவளும் போது மரகதாதிகள் உறுத்த வெடித்து மணிமேடையினும் வாரி வீச வரதனாகாரமான அன்று முதல் இன்றளவு ஆளிதானே. அப்ப என்ன சொல்றாருன்னா, இந்த பரதநாட்டியம் ஆடுற மயில் வந்து இந்த பெண்களை பார்த்து அது ஆடுகிறது, அதுக்கு சமமா கயிற்று வழியா ஆடுற அது சிங்காரம் பொருந்திய அழகு பொருந்திய பிரிதிவினா பொம்மை போல, பொம்மை மாதிரி சுரத விளையாட்டை செய்கின்ற உடுக்கை போன்ற, அதாவது சுரத விளையாட்னா என்ன, இன்ப விளையாட்டு, அது விளையாடுகின்ற அந்த உடுக்கை போன்ற இடையினுடைய பெண்கள் என்ன செய்றாங்க, புருஷர்களோட இணைந்திருக்கும் பொழுது அந்த மரகதம் ரத்னாபரணங்கள் வந்து என்ன செய்தான், கோபித்துக் கொள்ளுதான். அந்த உப்பரிகள் நின்று எடுத்து வீசி எறிகிற அந்த ஆபரணங்கள் என்ன செய்தான், சமுத்திரத்தில் விழுந்ததுனால அது ரத்னாகரம் அப்படிங்கிற பேர் பெற்றதான். எப்படி பாருங்க, அதாவது மயிலுக்கு சமமாக பரதநாட்டியம் ஆடுக அந்த பெண்களுக்கு சமமாக அது கயிற்று வழியாக ஆடுற அந்த சிங்காரம் பொருந்திய, அதாவது நம்ம பொம்மை நாட்டம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கயிற்று வழியாக ஆடுற சிங்காரம் பொருந்திய பிரதிமைனா அந்த பொம்மையை வச்சுட்டு கயிற்று வழியாக ஆட்டு வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி இந்த இன்ப விளையாட்டை பெண்கள் புருஷனோட ஆடும் பொழுது இந்த மரகதம் இதெல்லாம் ரத்னாக என்ன செய்யுது, அவங்களை உறுத்துது, அவங்களுக்கு பிடிக்கல, அவங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கிறதுனால அதெல்லாம் கழட்டி கோபத்தில் அந்த உப்பரிகள் வீசுறாங்க. எதை, மரத ஆபரணங்களையும் ரத்ன ஆபரணங்களையும் பெண்கள் வீசும் பொழுது அது வந்து உப்பரிகளை நின்று எடுத்து வீசுறதுனால அந்த ஆபரணங்கள் போய் எங்கே போய் விழுதான், சமுத்திரத்தில் போய் விழுதுதான். அதனால அந்த நகரம் வந்து ரத்னாநகரம் ரத்னாகரம் அப்படிங்கிற பெயரை பெற்றது அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு வந்து அந்த அதோட செழுமையும் அதோட வளமையும் தான் இந்த பாடலையும் கூறுகிறார். சைவ எல்லப்பண்ணாவுல அருளிய அருணாச்சல புராணம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் அம்மையின் திரு அவதார சர்க்கத்தில் 248வது பாடல். இப்போ வந்து கம்பாநதியில் உமையோட பூசையும் அங்கே கங்கை எப்படி வருகிறது என்பதையும் இந்த பாடல் கூறுகிறார். அணைய மருங்கு அகன்று வஞ்சி ஒரு மாவின் கீழ் இருக்கும் அரணை போற்றி கனல் அணைய வினைகளையும் நடுங்குவிக்க நடந்த திருக்கம்பை மேவி புனைய மணல் குவித்து இலிங்க வடிவாக்கி உமை பூசை புரிந்தாள். அப்போது எனை உடையான் அவள் தவத்தின் உறுதி நினைந்து அரிய கங்கை ஏவினானே. என்ன சொல்றாங்கன்னா, அந்த தன்மையுடைய அந்த வீதியை பற்றிலாம் சொன்னார்ல, அந்த நகரத்துக்கு என்ன பெயர் அப்படின்னா, அந்த வீதியெல்லாம் கடந்து ஒப்பற்ற, அதாவது அதுக்கு ஈடிணை இல்லாத அந்த மாவிருட்சம், அந்த மாமரத்தின் கீழ் எழுந்தருளிக்கின்ற ஏகாம்பரனாரை வணங்கி, அங்கே இருக்கிற காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஏகாம்பரனார் கோயில் தான் சொல்றார், ஏகாம்பரேஸ்வரர், அவரை வணங்கி நெருப்பை ஒத்த பாவங்கள் எல்லாம் நடுங்கி ஓடி போக, அதாவது பாவங்கள் எல்லாம் நெருப்பு போல இருக்கிற பாவங்கள் எல்லாமே நடுநடுங்கி அங்கிருந்து விரைந்து ஓடி போக கம்பை நதி அருகே போய், அவர் வணங்கினதுக்கு அந்த பாவம்னா போது, அவர் கம்பை நதி அருகே போய் என்ன செய்யறாரு, அலங்காரமாய் மணலை குவிக்கிறார். அம்மை அந்த மணலை குவித்து அதை லிங்க ரூபமாக்குகிறார். லிங்க ரூபத்தில் மணலை குவித்து அந்த பாரதி என்ன செய்யறார், அதே பெருமானாக நினைத்து பூஜை செய்யும் போது நம்முடைய சுவாமி என்ன செய்யறார், அவர் தவத்தினுடைய உறுதியை அறிய, அவர் தவத்தை வந்து எந்த மாதிரி உறுதியோடு இருக்காங்க அப்படின்னு சோதிப்பதற்காக கங்கை என்ன செய்யறாரு, பிரவாகமாக பொங்கி வர செய்கிறார். அப்ப என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அடுத்த பாடல் 249. பூதலமேற் குறுமுனிவன் குண்டிகையில் கவிழ்ந்து வரும் பொன்னிதானோ ஆதியிலே அந்த முனியாசமித்தேயும் உமிழ்ந்தவளை ஆழிதானோ ஏதமர தவம் புரியும் பகீரதற்கு ஆச்சன்னு முனியிறக்கத்தாலே காதின் வழி ஒழுகவிட பரவிய கங்கா நதியோ கம்பையாறு. இந்த கம்பையாறு என்னன்னு சொல்லி ஒவ்வொரு இதாக சொல்றாரு, இதோ அப்படின்னு சொல்றாரு. அதாவது பூமியில் என்ன செஞ்சாங்க, அகத்தி முனிவர் வந்து கமண்டலத்தை கவிழ்த்து விடுவார்ல, அதை யார் செய்வா, விநாயகர் தான் அந்த மாதிரி பண்ண வைப்பாரு. அந்த கவிழ்ந்தனால என்ன செய்யுது, காவிரி வந்துடுது பூமிக்கு. அந்த வருகின்ற காவிரியோ இல்ல அந்த முனி யார், குருமுனி, அவர் ஆதி நாளையில ஆசமனம் செஞ்சு உமிழ்ந்த, ஆசனம்னா தினந்தரும் நியமனம் பண்ணுவாங்கல்ல, அப்ப செய்யும் போது உமிழ்ந்த, அந்த உமிழ்ந்தனா அதனுடைய வயிற்றுல சமுத்திரத்தை உறிஞ்சு குடிச்சிட்டு அதை உமிழ்ந்துருவார். அந்த சமுத்திரத்தினுடைய பெருக்கோ இல்ல குற்றமற்ற தவம் செய்கிற பகீரதனுக்காக, பகீரதன் என்ன செய்யறாரு, கங்கை கீழே வரணும்னு சொல்லி தவம் இருக்கார்ல, அப்ப அந்த சன்னு முனின்றவர் இறக்கத்தால அவருடைய காதின் வழியா பெருக்கெடுத்து வந்த அந்த கங்கா நதியோ அப்படின்னு சந்தேகப்படுற மாதிரி இருந்ததுதான் அந்த கம்பை நதியிலிருந்து வந்த வெள்ளம். அந்த கங்கை நதி பிரபாகமாக பொங்குறதை பார்க்கும்போது இது நதியா கடலா, இது வந்து காவிரியான்னு சொல்லி ஒரு எல்லோரும் சந்தேகப்படுகிற மாதிரி இருந்தது அந்த நதி. அடுத்த பாடல் 250. மங்கா நதியின் மணலிங்க அழியாதிருக்கும் வகை உமையாள் வெங்காதலினால் அணைபவள் போல வெற்பாளின் மய வெற்பாடன் சங்கரர் சுரத்தால் இரு தனத்தால் இருக தழுவு தரும் கொங்கார் கழப திருமார்பம் உருகி உருகி குழைந்தாரே. அதாவது அந்த கம்பையாறு கெடாத, நல்ல அந்த கம்பையாறு பற்றி கெடாத கம்பையாறுங்கிறார், என்றும் கெடாமல் பெருகி வருகின்ற கம்பையாறு பெருக்கெடுக்கும் போது என்னாச்சு, மணலால் செஞ்ச லிங்கத்துக்கு ஏதோ அபாயம் உண்டாயிரம், அடிச்சு போய் ஆற்று வெள்ளம் வந்தால் மணலால் குவித்த லிங்கம் அபாயத்திற்கு உள்ளாகவும் பயந்து இவ எப்படி பண்றாங்கன்னா, காமத்தோடு அணைக்கிற மாதிரி, ஆசையால் அணைக்கிற மாதிரி என்ன பண்றாங்க, இமய பருவத ராஜகுமாரி தன்னுடைய வளையல் அணிந்த கைகளாலும் 2 கணங்களாலும் இருக தழுவுகிறார் அந்த லிங்கத்தை, மணல் லிங்கத்தை. அப்படி தழுவுறதுனால அந்த வாசனை பொருந்திய சந்தனத்தை அணிந்த திருமார்பு, அதாவது பெருமானுடைய திருமார்புல
சந்திரன் அணிந்திருக்கிறார். அந்த வாசனை குறித்து சந்திரன் அணிந்த ஒரு மார்பு என்ன ஆகுது, உருகி அவர் குழைந்து விடுகிறார் பெருமான். அப்ப அணைக்க குழைந்த பெருமானவர். அடுத்த பாடல் 251. மனத்தான் இணைந்த பெருந்துயரும் மணக்கா பிரிவுமுடன் ஈரத் தனத்தான் ஒருக்கி முகம் அழுத்தி தலைநாட் போல தழுவுதலும் மனத்தால் விளங்கும் கம்பை நதி அருணாச்சலத்தை ஒருபொழுது நினைத்தார் வினைகள் இரண்டு போல் இரண்டாய் பகுந்து நீங்கியதே. அப்ப தன்னுடைய தவத்துக்கு பங்கம் வராம அப்படி நினைச்ச இந்த துன்பம் கூட அந்த சுவாமி கூடாமல் இருந்த துன்பமும் தீரும்படி ஒரு காரணம் தன்னுடைய தவத்துக்கு பங்கம் வராமல் நினைக்கிறாங்க அம்மை, அதனால பெருமானை தழுவுறாங்க. இன்னொன்று, சுவாமி கூடாமல் பிரிந்து விட்டார். சுவாமி பிரிந்து தனியாக தானே தவம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அந்த பிரிஞ்ச துன்பமும் தீர்றபடி என்ன செய்யறாரு, தன்னுடைய தனங்களால் நெருக்கி முகத்தை அழுத்தி முன்னாள் போல அதாவது முன்பு இந்த தவம் செய்ய இந்த கோலம் முன்பதற்கு முன்பாக பெருமானுடன் எப்படி அணைந்திருந்தார்களோ அந்த மாதிரி அணைந்து அந்த அன்னங்கள் சூழ்ந்த அந்த கம்பை நதி அருணாச்சல ஸ்தலத்தை இது சொல்றாரு முன்னாள் அணைந்தார். அதனால என்ன ஆச்சுன்னா, இந்த கம்பை நதி அருணாச்சலத்தை ஒரு தடவை நினைச்சவங்களுக்கு நல்வினை தீவினை ரெண்டுமே அவங்க விட்டு பிரிஞ்சிருமா. அது போல ரெண்டா பிரிஞ்சு லிங்கத்தை சுற்றி போனதான். அது உதாரணம் எப்படி சொல்ல பாருங்க. அதாவது அந்த கம்பை நதி அந்த அம்மை தழுவிய அந்த லிங்கத்தை பிரிந்து இரண்டாக பிரிந்து அதை அதை அள்ளிட்டு போகாம தள்ளி போகுது, விழுந்து போறதை எப்படி சொல்றாருன்னா, அருணாச்சலத்தை ஒரு வேளை ஒரு தடவை ஒரு நொடி நினைச்சவங்களுக்கு அவங்களுடைய நல்வினை தீமைகளை அவங்க விட்டு பிரிஞ்சிடும். நல்வினை தீவினை நினைக்கலாம், தீவினை தான் பிரிஞ்சா நல்வினை ஏன் பிரியுது அப்படின்னா, நல்வினைக்காக நம்ம பறக்க தான் வேணும். அப்ப பிறவி வராமல் இருப்பதற்காக அருணாச்சலத்தை நம்ம வழங்கும் பொழுது நம்முடைய நல்வினை தீவினை ரெண்டுமே நம்ம சஞ்சிதம், அதாவது முழுசும் எல்லாமே நம்ம விட்டு நீங்கிற மாதிரி ரெண்டா பிரிஞ்சு போற மாதிரி இந்த அம்பா நதி இரண்டாக பிரிந்து லிங்கத்தை சுற்றி போனது அப்படின்னு சொல்றார். அடுத்த பாடல் 252. விடுத்தனல் கரத்தை பாங்கர் விளங்கியடே அவர்கள் சூழ தொடுத்த பூந்தொடையும் சாந்து மணித்தவள் தொழுதால் அந்த வடுக்கனால் தனது கேழ்வன் மார்பினை தொடாது நாணி தடுத்திடும் குறிகள் போல விளங்கிய தழும்பர் அம்மா. என்ன சொல்றாங்கன்னா, இந்த பார்வதி சாமி என்ன செய்யறாங்க, அம்மன் அந்த சுவாமி தழுவி கையில விட்டுறாங்க. ஏன்னா அந்த தண்ணி நீங்க அதை அடிக்காம லிங்கத்தை சுற்றி போயிருந்தவா அதை பார்த்தே அவங்க தழுவி கைகளை விட்டு விடுகிறார்கள். அருகில் அந்த பிரகாசிக்கின்ற ஆவரணத்தை உடைய அநேக பெண்கள் சூழ புஷ்ப மாலையும் சந்தனமும் தரித்து வந்தனம் செய்தாள். அப்ப என்ன செய்றாங்க, கூட வந்த பெண்கள்லாம் இருக்காங்கல்ல, சேடி பெண்கள், உதவிக்காக வந்த பெண்கள், அவங்க எல்லாம் சூழ்ந்திருக்காங்க. இவங்க புஷ்ப மாலை மலர் மாலை அணிந்து சந்தனமும் தரித்து பெருமானை வந்தனம் செய்கிறார்கள், வணங்குகிறார்கள். மாவடு போன்ற கண்டுடைய அந்த அம்மை தன்னுடைய சுவாமி அவருடைய மார்பை மற்ற பெண்கள் வெட்கத்தை அடைந்து தொடாமல் இருக்கும்படி தடுக்க வைத்த குறிகள் போல தடம்புகள் வழங்கினவாம். அதாவது அம்மை தழுவியதால பெருமானுடைய மார்பில் தடம் உண்டாகுது. அவருடைய அம்மையுடைய வளையல் தடமும் அவர் தனங்களுடைய தடமும் அது மார்பில் பதிகிறது. அது எப்படி இருக்குன்னா, மற்ற பெண்களை அதை பார்த்தோன்னா அவங்க வெட்கப்பட்டு தொடாமல் இருக்கிறதுக்காக தடுக்கிறதுக்காக வச்ச குறி மாதிரி அந்த தழும்புகள் விளங்கின அப்படிங்கிறார். அந்த தழும்புகளுக்கும் அவருக்கு எப்படி தோடுது பாருங்க. இந்த மாதிரி மற்றவங்களை தொடராமல் செய்யறதுக்காக தான் அந்த தழும்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அடுத்த பாடல் 253. அப்பொழுது அரணும் மாறன் அடித்தழும்பு இருக்கும் தோளும் முப்பொழுது இறைஞ்சின் தேவர் முடித்தழும்பு இருக்கும் தாடும் மைப்பொலி குழலால் கொங்கை வளைத்தழும்பிருக்கும் மார்பும் மெய்ப்பொலி நீருமாக தோன்றினார் விடையின் மீது. இப்போ பெருமான் வராருன்னு சொல்றாங்க. மெய்ப்பொலி நீருமாக நீர் பூசியவராக மெய் முழுவதும் வெந்நீரோடு விடையின் மீது தோன்றினார்னு சொல்றாரு. அந்த காலத்துல பரமசிவனும் அந்த பாண்டியராஜன் மன்னன் இருக்காரு, அவர் அடித்தழும்பிருந்த அந்த திருத்தோள்களும் 3 காலத்திலும் வணங்குகிற தேவருடைய கீழங்களின் தழும்பிருந்த திருவடிகளும். அப்ப எல்லாத்தையும் பெருமானுக்கு தழும்ப சொல்றாரு, என்ன தழும்பு இருக்குன்னு. பரமசிவன் பாண்டியராஜனா இருக்கும்போது அவர் எங்க வாங்கினார், பெரும்படி வாங்கினல்லவா, அடித்தழும்புன்னு அதுதான். பிட்டுக்கு மனசு பெரும்படி பட்டாரல்லவா, அந்த பெரும்படி பட்ட தழும்பும் அந்த திருத்தோள்கள் தழும்பிருந்த தோள்களும் இந்த 3 காலத்தையும் தேவர்கள் வணங்கி கொண்டே இருக்கிறாள். அவருடைய கீழங்கள் அவருடைய பாதத்தில் பட்டு தாமரை போன்ற பாதங்கள் அவருடைய கீழங்களை பார்த்து தழும்பாய் சிவந்து விட்டது பெருமானுடைய பாதம். அந்த தழும்பிருந்த திருவடிகளும் மேகம் போல விளங்குகிற கூந்தலையுடைய பார்வதி, அதாவது அம்மையுடைய கூந்தல் மேகம் போல் விரிந்த கூந்தலை கருங்கூந்தலையுடைய பார்வதி, அவருடைய முளைத்தழும்பும் வளைத்தழும்பும் இருக்கின்ற மார்பில் அம்மையுடைய தழும்பு 2 இருக்கு. இந்த மாதிரி தேகத்தில் பொழிந்த திருநீர், தேகம் ஃபுல்லா என்ன இருக்கு, திருநீர் பொழியே இருக்கிறது. அப்படி இருக்கிற பெருமான் என்ன செய்யறாரு, ரிஷபவாகனத்தின் மேல் எழுந்தருளினார் அப்படின்னு சொல்றார். சைவ இல்லப்பண்ணாளர் அருளிய அருணாச்சல புராணம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதில் அம்மையின் அவதார சருக்கம் 254வது பாடல். அந்தரத் அமரெல்லாம் மலர்மழை சொரிய வானில் உன் துந்துபி முழக்கத்தோடைய சுருதி கண் முழங்கா நின்ற இந்திரன் திருமாரேவி இறைவியை தொழுது நின்றார். சுந்தரக்கனிவாய் மின்னும் ஈசனை தொழுது நின்றாள். பார்வதி சுந்தரக்கனிவாய் மின்னும் ஈசனைனா அம்மை ஈசனை தொழுது நின்றான்னு சொல்றாரு. யாரால் வணங்காங்கன்னு சொல்றாரு. அதாவது ஆகாயத்துல தேவர்கள் எல்லாரும் புஷ்ப வருஷம் பொழிய, அதாவது புஷ்பத்தை மழையாக பொழிய தேவ துந்துபிலாம் முழங்குது. அதுபோல் முழக்கத்தோடு வேதங்களும் முழங்குகின்றன. அப்ப வேதங்கள் துந்துபி, தேவர்கள் எல்லாம் பூமலை பொழிகிறார்கள். தேவேந்திரனும் விஷ்ணுவும் தேவர்களும் பார்வதியை தொழுகிறாங்க. அப்ப தேவேந்திரன் விஷ்ணு தேவர்கள் 3 பேரும் எல்லாம் பார்வதியை தொழுகிறாங்க. ஆனா பார்வதி அம்மை என்ன செய்யறாங்க, அழகு பொருத்தி கனிபோடும் வாழிய அம்மனும் பரமசிவனை வணங்குகிறார்கள். அடுத்த பாடல் 255. ஒன்னுதல் விடை முன் சென்று பணிந்து உளமுருகி பூசை பண்ணுதல் புகழ்தலாகி பணிந்தன அவளை நோக்கி கண்ணுதல் உனக்கு எவாண்டும் வரம் எது கலருக என்றான். எண்ணுதல் பிரிதொன்றில் இல்லை இடப்புறம் தருதி என்றாள். இப்பதான் அம்மை இடப்புறத்தை கேட்கிறாங்க. அதாவது விளங்குகின்ற நெற்றியுடைய அம்மன் என்ன செய்யறாங்க, ரிஷபவானுக்கு முன்னால சென்று பெருமானை நமஸ்கரிக்கிறாங்க. வணங்கும் போது மனமுருகி பூஜை செய்தது போல அம்மை சிவனை புகழ்ந்து வணங்குகிறாங்க. அப்ப ஏதோ போட்டிலாம் சொல்லி வணங்குறாங்க. சுவாமி என்ன கேட்கறாரு, பார்வதி பார்த்து உனக்கு வேண்டிய வரம் எது சொல்லு அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அம்மன் என்ன சொல்றாங்க, வேற ஒன்றும் வேண்டியதில்லை, உமது இடப்பாகத்தை அருளும் அப்படின்னு கேட்கறாங்க. உங்களுடைய இடப்பாகம் தான் எனக்கு வேண்டும் அப்படின்னு இந்த பாட்டில் கேட்கிறாரு. அடுத்த பாடல் 256.
அத்தனும் மொழிவான் என்கண் புதைத்ததால் அடைந்த தீமை இத்தலத்தின் இனிய பூசை இயற்றலால் அகன்றது இந்த மெய்த்தலன் தனக்கு தென்பால் ஒரு நகர் விளங்கி தோன்றும் முத்தி மாநகரம் தன்னை நினைத்த பேருக்கு அளிக்கும் மூதூர். இப்போ வரம் கொடுக்குறாரா பெருமான். என்ன சொல்றாருன்னா, பரமசிவன் அருளி செய்கிறார், இந்த கண்களை நீ மூடியதால அந்த அடைந்த பாவம், நீ செய்த அந்த பாவம் இந்த ஸ்தலத்துல இனிமையான பூசை செய்ததுனால நீங்கியது. அப்ப இந்த மேன்மை நிறைந்த இந்த பலமான இந்த தலத்துக்கு தென் பக்கத்துல ஒரு நகரம் பிரகாசிக்கும், அந்த நகரத்தை நினைச்சாலே முத்தி உண்டாகும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த நகரம் என்ன அடுத்துதான் வருவோம். அப்ப பரமசிவன் என்ன சொல்லி, கண்களை முன்னாடி இருக்கிற பாவம் இந்த தலத்தை நீ பூஜை பண்ணனால நீங்கிருச்சு. இப்ப இந்த தலத்துக்கும், அதாவது காஞ்சிக்கு தென் பக்கத்துல ஒரு நகரம் பிரகாசிக்கும், அதை நினைச்சாலே முத்தி உண்டாகும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, பாடல் 257. ஆரணன் திருமாறியட வடிமுடி ஒளித்து ஞான பூரண ஒளியாய் மேல் கீழ் உலகமெல்லாம் பொருந்தி நிற்போம், தாரணி அவருக்கு மற்றை சைலமாய் இருப்போம், அங்கே வாரணி முளையாய் பாகம் தருவோம் வருதி என்றார். அப்ப ஒரு காஞ்சியில இடப்பாகம் தரல. என்ன சொல்றாரு, இந்த தலத்துக்கு இங்க செஞ்சதுனால உங்களுடைய பாவம் நீங்கிருச்சு, இங்கிருந்து தென்பக்கம் ஒரு நகரம் பிரகாசிக்கும், அது நினைச்சாலே முத்தி உண்டாகும், நீ அங்க வா, உனக்கு அங்க பாகம் தருவோம்னு சொல்றாரு. அதாவது பிரம்மாவும் விஷ்ணுவும் தேட சிரசும் பாதமும் உங்களுக்கு தெரியாமல் ஒழித்து பூரணமாக என்ன சில ஞான ஒளி, அதாவது அழகா நின்ற அளவா அதான் ஞான ஒளிங்கிறாங்க. ஞான ஒளியாகி மேலோக்கி எல்லாம் ஒன்னா அடிமுடிக்காமல் நின்றார் அல்லவா, அதை சொல்றாரு. கீழே எல்லாம் ஒன்றாய் நிற்போம், பூமியில் இருக்கிறவங்களுக்கு அது மலை உருவமாக இருக்கும், அந்த இடத்துல வந்தா கச்சனிய தானத்துடைய பெண்ணே என்னுடைய இடப்பாகத்தை தருவோம் வா அப்படின்னு சொல்லி சொல்றாரு பரமசிவன். கீழே எல்லாம் ஒன்றாய் நிற்போம், பூமியில் இருப்போருக்கு மலை உருவமாக இருப்போம், அவ்விடத்தில் வந்தால் கச்சறிந்த தடத்தை உடைய பெண்ணே உனக்கு இடப்பாகத்தை தருவோம் வா என்றார் பரமசிவன். அடுத்த பாடல் 258. என்னலும் இறைவி சொல்வாள் இனிமை சேர் கையிலை காசி தன்னிலும் இனிது காஞ்சித்தலம் என உரைத்தீர், இந்த நன்னிலம் தனக்கு சோனை நகரமே அதிகம் என்றீர், பின்னையும் உளதோ அந்த தலத்தினுக்கு இணையாம் பேரூர் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அம்மாவுக்கு சந்தேகம் வந்துருச்சு. என்ன சொல்றாங்கன்னா, பாரதிமா சொல்றாங்க, அந்த இனிமை சேர்ந்த கைலாயம் காசி ரெண்டை விட இந்த காஞ்சிபுரம் தான் அதிகமாக அருள் செய்யும் அப்படின்னு நீ சொன்னீங்க, அப்படி அருள் செஞ்சீங்க, இந்த தலத்தில் போயிட்டு நீ தவம் பண்ணுன்னு சொன்னீங்க. இப்போ இந்த கஷேத்திரத்தை காட்டிலும் அருணாச்சல சேஸ்திரம் அதிகம்னு சொல்றீங்க, அந்த கஷேத்திரம் தான், அந்த தலம் தான் நல்லா இருக்கும் அதிகம் அப்படின்னு சொல்றீங்க, அந்த தலத்துக்கு சமமாக இருக்கிற பெருமை பொருந்திய ஸ்தலம் வேற ஏதாவது ஒன்று உண்டா அப்படின்னு கேட்குறாங்க அம்மா. தவம் செய்யும்போது காசியை விடவும் இன்னொன்று கைலாயத்தை விடையும் காஞ்சிபுரம் தான் அதிகமானது, அதனால நீ அங்கே போய் தவம் பண்ணி சொன்னீங்க, இப்போ அருணாச்சலத்துக்கு வான்னு சொல்றீங்க, அப்போ அதுக்கு சமமாக வேற ஏதாவது பெருமை பொருந்திய ஸ்தலம் வேற இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க பாரதியம்மா. அதற்கு பெருமாள் என்ன சொன்னான்னு பார்க்கலாம். அடுத்த பாடல் 259. அவ்வுரை மறுத்து என் கோமான் அருள்வான் நமக்கு ஒப்பான தெய்வம் ஐந்தெழுத்துமான திருந்து மந்திரமும் இல்லை, சைவமே அணையதான சமயமும் அருணை போல் வெவ்வினை தவிர்க்கும் ஊரும் இல்லை என விளம்பி போனார். என்ன சொல்றாரு, விளம்பி போனார், அப்ப கிளம்பிட்டார் சாமி. எப்படி சொல்றாருன்னா, அந்த மாதிரி பாரதி சொன்ன வார்த்தையை கேட்டோன்னே சாமி என்ன சொல்றாரு, மறுக்கிறாரு. அதுக்கு தலமான பொருத்திய ஸ்தலம் இருக்கான்னு கேட்கறாங்க, அது சொல்றாரு மறுத்து நமக்கு, அதாவது சிவத்துக்கு நமக்குன்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், சிவத்துக்கு நமக்கு சமானமாகிய தெய்வமும் பஞ்சாட்சரத்துக்கு ஒப்பான மந்திரமும் சைவத்துக்கு சரியான சமயமும் இந்த பொல்லாத பாவங்களை தீர்க்கிற அருணாச்சலத்துக்கு சரியான ஸ்தலமும் உலகத்துல இல்லை அப்படின்னு சொல்லி திருவாய் மலர்ந்துட்டு கைலாயத்துக்கு எழுந்தள்ளி சென்று விடுகிறார். அப்ப என்ன அர்த்தம், நம்ம ஒரு பதிகம் சொல்லுவோம்ல, சைவத்துக்கு மேலாம் சமயம் இல்லை, அது மீது தெய்வம் சிவத்துக்கு மேலே தெய்வம் இல்லை சொல்லி படிப்போம்ல, அந்த பதிகத்தை தான் சொல்றாரு. இப்போ இது மாதிரி அது வந்து பெருமானுடைய திருவாக்காவே கொடுக்குறார். பாரதி சொன்னதை கேட்டு எனக்கு சம தெய்வமும் பஞ்ச நமசிவாய மந்திரத்துக்கு வேறான மந்திரமும் சைவத்துக்கு ஈடான சமயமும் இந்த பொல்லாத பாவங்களை தீர்க்கிற அருணாச்சலத்துக்கு இணையான ஸ்தலமும் இந்த உலகத்திலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பெருமான் எழுந்தருளுகிறார் கைலாயத்திற்கு. அடுத்த பாடல் 260. கொம்பனால் பொறுப்பாய் இதென்று இறைவனை குவித்து போற்றி கம்பையார் அகன்று காஞ்சி தலத்தையும் கடந்து வேலன் தும்பிமா முகத்தோன் கண்ணி வைரவர் கணங்கள் சூட செம்பொனால் கவரி வீச சிவிகை மேற் சிறந்து சென்றாள். அம்மை வந்து அருணாச்சலத்துக்கு புறப்படுறாங்க. அவங்க எப்படி போனாங்க அந்த சொல்றாங்க. அதாவது புஷ்ப கொம்பை ஒத்த, கொம்பனால்னா புஷ்ப கொம்பை ஒத்த அந்த பார்வதி, கொடி போன்ற பார்வதி அம்மா, சுவாமி நான் தெரியாம சொன்ன வார்த்தையை பொறுத்துக்கோங்க சொல்லி ரெண்டு கையும் குவித்து வணங்குறாங்க. ஏன்னா நீங்க தான் சொன்னீங்க அங்கே போன நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டாங்களா, அதுக்காக பெருமான இந்த வார்த்தையை பொறுத்துக்கோங்கன்னு சொல்லி கை குவித்து வணங்கி விட்டு அந்த கம்பையாட்டை விட்டு நீங்கி காஞ்சிபுரத்தை கடந்து பக்கத்துல சுப்பிரமணியனும் கணபதி சப்த கன்னிகள் வைரவர் அப்புறம் சிவகணங்கள் எல்லாரும் சூழ லட்சுமி வந்து கவரி வீச பல்லக்கில் எழுந்தருளினான். அடுத்த பாடல் 261. மண்மகள் மகிழப்பட்ட மரங்களும் தலைத்து வீறி கண்மலர் சொரிய கல்லு மலைகளும் கரைந்து சோர வெண்மலர் மடவாள் போற்ற காவதம் 2 நீங்கி விண்மதி முகத்தான் மற்றோர் வெள்ளிடை மருங்கில் சேர்ந்தாள். இப்போ என்ன செய்யறாங்கன்னா, இப்போ பூமி தேவிக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அம்மையுடைய கால்பட்டு அந்த பூமியில் இருக்கிற தேவி சந்தோஷப்பட்டு பட்டு போன மரங்கள் எல்லாம் தடுத்துடுது. அப்படியே தளர்ச்சி தேனோடு புஷ்பங்களை சொருகின்றது. இந்த பாறாங்கற்களும் பெரிய மலைகளும் கரைந்து உருகுது. அந்த வெள்ளை தாமரப்பூவில் வாசம் செய்கிற சரஸ்வதி தோத்திரம் செய்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கிற இடத்துல போய் 2 காத தூரம் போய் சந்தனையொத்த முகத்தையுடைய பார்வதி ஒரு வெளியிடத்தில் இறங்கினாள். அதாவது விண்மதி முகத்தான் மற்றோர் வெள்ளிடை மருங்கில் சேர்ந்தாங்க. ஒரு வெளியான ஒரு வெளியில போய் இறங்கி அந்த இதில் இந்த பழக்கில் தானே போகிறாங்க இறங்குறாங்க. இப்போ வந்து என்ன சொன்னார், பூமி தேவி சந்தோஷமா இருந்து பட்டு போன மரம் தளக்குது, தேனா புஷ்பம் வந்து தேனோடு புஷ்பங்களாக சொரிகிறது, கற்களும் மலைகளும் கரைந்து உருகுது, வெள்ளை தாமரப்பூவில் வாசம் சரஸ்வதி தோத்திரம் செய்கிறாங்க. இப்படியே 2 காத தூரம் போய் சந்தனை போன்ற முகத்துடைய பார்வதி ஒரு வெளியிடத்தில் இறங்குகிறார்கள். சைவ இல்லப்பனாவலர் அருளிய அருணாச்சல புராணம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அது அம்மையின் திரு அவதார சருக்கம் 262வது பாடல். வெய்யவன் தம்மை யார் என்று வினவு காரணத்தால் நீல கையவன் மரகதத்திற்கு அறியவள் கரமும் காலும் செய்யவள் வருந்தினாள் என்று அறிந்து உயிர் சிதைப்பான் போல பைய மேற்கடலில் பாய்ந்தான் குமரவேள் பந்தல் செய்தான். அதாவது சூரியன் ஒரு வெளியில் இறங்குறாங்க. அது எந்த இடம்னா
சூரியன் வந்து தன்னை யார் அப்படின்னு பரமசிவன்கிட்ட கேட்டதாம். அந்த மாதிரி கேட்டதுனால இந்த நீலம் போன்ற கையும், கை வந்து நீலம் போல இருக்கான், மரகதம் போன்ற வடிவமும், தாமரைப்பூ மாதிரி உள்ளங்கையும் உள்ளங்காலும் சிவந்திருக்கிறது அம்மைக்கு. அப்படி பொருந்திய அம்மன் தாபத்தினால், அதாவது பெருமானை பிரிந்திருக்கிறதுனால் வருந்துகிறாள் அப்படின்னு அறிந்து தன் உயிரை விட்டுவிடும் போல மெல்ல மெல்ல மேற்கு சமுத்திரத்தில் விழுந்து அஸ்தமித்தான். ஆனால் என்னன்னா, எப்படி வந்து சூரியன் வந்து மேற்க போய் மறையில தான் இப்படி சொல்றாரு. அதாவது மறையில பார்த்தா எப்படி இருக்கான், அம்மை வந்து வருத்தமா இருக்கா, ஐயனோடு பொருந்தாதனால வருந்தி கொண்டிருக்கிறார்கள் நினைச்சு அவன் உயிரை விடுறான். அதுக்காக என்ன பண்றான், மெல்ல போய் மேற்கு சமுத்திரத்தில் விழுந்து அஸ்தமித்தான், அதாவது சென்று விட்டான் அப்படின்னு சொல்றதுதான் இவ்வளவு அழகா சொல்றாரு. அப்ப சுப்பிரமணியன் முருகன் என்ன செய்யணும், முருகன் என்ன செய்யறாரு, அந்த அம்மன் இருக்கிறதுக்காக ஒரு பந்தலை போட ஆரம்பிச்சாரு. பந்தல் போட்டு வைத்தார் அந்த இடத்துல, வெளி இடத்துல. அப்ப இந்த ஸ்தலத்துக்கு வாழைப்பந்தல் இக்காலத்து பெயர் வழங்கி வருது. இந்த ஊர் காஞ்சிபுரத்திலிருந்து திருவண்ணாமலைக்கு வரும் வழியில உள்ளது. அந்த இடத்துல அம்மை தங்கியதாக ஐதீகம். அடுத்த பாடல் 263. அன்னையின் முகனை நோக்கி அரம்பையார் பந்தல் செய்து பன்னிரு கரமும் சால வருந்தினை என பாராட்டி இன்னும் ஒரு கருமம் சந்தி முடிப்பதற்கு இனிய நன்னீர் கைநிறை வேலையே ஏவி அழைத்திடு கணத்தில் என்றாள். அம்மை வந்து உங்களுக்கு என்ன சொல்றாங்க முருகன், இதை பார்க்கலாம். பார்வை என்ன சொல்றாங்க, சுப்பிரமணியனை பார்த்து, முருகனை பார்த்து, வாழைமரத்தில் பந்தல் போட்டு உன்னுடைய 12 கைகளும் சிவக்குது, அந்த அளவுக்கு நீ வந்து எனக்காக கஷ்டப்பட்டு வருத்தத்தை அடைந்து அப்படின்னு சொல்லி போட்டியேன்னு சொல்லி அம்மை பாராட்டுறாங்க. பாராட்டிட்டு பிரிய வசனம் அன்பா சொல்லிட்டு, இன்னும் ஒரு வேலை இருக்கு, அது என்னன்னா, எனக்கு சந்தியாவந்தனம் செய்யறதுக்கு நல்ல சுத்தமான ஜலம் வேண்டும். அதனால உன் கையில பிடிச்சிருக்க வேலாயத்தை நீ ஏவி அதை அழைத்து வர சொல், தண்ணி எனக்கு வேணும், சுத்தமான ஜலம் வேண்டும் அப்படின்னு சொல்லி அம்மை வந்து முருகப்பெருமான்கிட்ட கேட்குறாங்க. அடுத்து என்ன ஆகுது பாருங்க. 264. காதலால் இறைஞ்சி கந்தன் ஏவினான் கைவேல் அவ்வேல் போதவான் புத்திராண்டன் புகழ் புருகூதன் போதன் வாதில் பாண்டரங்கன் சோமன் வாமன் என்பவரை வாட்டி மீதில் ஏழ்கிரியை வீட்டிக் கொணர்ந்தது வேலை நீத்தம். என்ன சொல்றாங்கன்னா, எப்படி வந்து கந்தன் கைவேல நதி உண்டாகுதுன்னா, அப்படி அம்மை சொன்ன உடனே ரொம்ப பக்தியோட முருகப்பெருமான் சில வேலாயத்தை ஏவுறாரு. அது என்ன செய்யுதுன்னா, போதவான் புத்திராண்டன் புருகூதன் போதன் பாண்டரங்கன் சோமன் வாமன் அப்படின்ற 7 பேரையும், அவங்க இருந்த 7 மலையையும் உருவி அதை தாண்டி, அதாவது ஊடுருவி சென்று அர்த்தம். உருவினா அந்த 7 மலையும் அந்த 7 பேரையும் தாண்டி ஊடுருவி சென்று நல்ல தண்ணி கடலுக்கு போய் ஜலம் கொண்டு வருது. அந்த நதி தான் இப்போ சேயாறுன்னு இருக்கு. செய்யாறுன்னு சொல்றாங்க. சேயாறுன்னு சொல்லி அந்த நதிக்கு பெயர். அது வந்து முருகப்பெருமான் கைவேலால் உருவான நதி. அடுத்த பாடல் 265. கந்தவேளை அழைத்த வாற்றில் கடனெல்லாம் கழித்து வாழைப்பந்தல் இருந்தாலை போதுமை பதம் பணிந்து அவ்வாற்றில் சிந்து நீர் சிவப்பதே என்று உரைத்தலும் சிவப்பதாக வந்தவாறு அணையாறு திருமுகர் குறைப்பாள் வஞ்சி. திருமுகருக்கு உரைப்பாள் வஞ்சி. இப்போ சுப்பிரமணியன் வர வச்சு அந்த முருகப்பெருமான் வரவழைத்த அந்த ஆற்றில் நீர் என்ன செய்யுது, கடன் எல்லாம் முடிச்சுட்டு வாழைப்பந்தல்ல இருக்காங்க அம்மை. அப்போ அம்மனை வணங்கி இந்த ஆற்றில் சிவப்பாக இருக்குது ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த விபரத்தை ஏன் அந்த ஆற்று நீர் சிவப்பாக இருக்குன்னு முருகப்பெருமானுக்கு அம்மை சொல்வதாக அடுத்த பாடல் வருகிறது. அப்போ அந்த நீர் வர வந்துருச்சு, ஆற்று நீர் வருது. அது வந்து கடனெல்லாம் எல்லாம் சந்தியாவந்தம் முடிச்சு அவங்க கடனை முடிச்சுட்டு அவங்க வாழைப்பந்தல் இருக்காங்க. அப்போ வந்து அம்மனை வணங்கி முருகப்பெருமான் கேட்கிறாரு, இந்த ஆற்றில் ஏன் சிவப்பாக இருக்குது அப்படின்னு கேட்க அந்த விவரத்தை முருகப்பெருமானுக்கு சொல்வதாக அடுத்த பாடல் வருகிறது. 266. அனந்த மாபுரத்தில் 7 மறையவர் அறியா காலத்து அனந்த மாவினைகள் செய்தார். அதன் பின் நல்லறிவு தோன்றி அனந்தமாம் எனவே ஏறு மயன் பதங் கருதி பன்னாள் அனந்தமால் அமுதாய் உட்கொண்டு அருந்தவம் புரிந்தார் அந்நாள். அப்போ எதனாலேன்னு சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, அனந்த மாபுரம்னா அது பட்டணம். அந்த அனந்த மாபுரத்தில் 7 மறையவர் சொல்றாங்க அறியா காலம். அந்த 7 பிராமணர்கள் அறியாத காலத்துல அனந்த தீமைகள்லாம் அதிகமான அனந்தம்னா முடிவான, அனந்தம்னா முடிவில்லாத தீமைகளை செஞ்சு அதுக்கப்புறம் நல்ல அறிவு வந்துருக்கு, வேகம் தோன்றி அது தவறு அதமம் அப்படின்னு சொல்லி அந்த அன்னத்தை என்ன சொல்றாங்க, தனக்கு வாகனமாக கொண்ட பிரம்மாவை குறித்து வெறும் இலைகளை தான், அதுதான் இலை தான், தலையை தான் பறித்து சாப்பிடுவாங்க, வேற எதுவும் சாப்பிடாம அதுதான் சோறாக, இலைகளையே சோறாக உண்டு பல நாள் தவறு செய்கிறாங்க அந்த காலத்தில் அப்படிங்கிறாரு. இப்போ அந்த நீர் சிவப்பாக காரணம் சொல்கிறாங்க. என்ன அன்னமாபுரத்தில் 7 பிராமணர்கள் அறியாத காலத்தில் தவறு செய்துட்டு அப்புறம் நல்ல வேகம் தோன்றதுனால அந்த அன்னத்தை வாகனம் கொண்ட பிரம்மாவை குறித்து தவம் புரிகிறாங்க. அது எப்படி இலையை மட்டும் உண்டு பல நாள் தவறு செய்கிறாங்க அந்த காலத்தில். அடுத்த பாடல் 267. பதுமனும் அவர் முன் சென்று பாவிகாள் வரைகள் 7 விதுமுறை தவம் செய்வீரே குமரவேல் விடுக்கும் வேளார் பொதிசடை முடியும் உங்கள் வினைகளும் பொடியாம் என்று சதுர்மன் உழைத்து போனான் அவரும் அத்தவமே செய்தார். என்ன சொல்றாங்க, பிரம்மா என்ன சொல்றாங்க, 7 பேர் மேலே வந்துடுறாரு அவங்க தவம் செய்யும்போது. அதனால போய் பாவிகளே நீங்களாம் பாவிக, நீங்கள் 7 பேரும் 7 மலையில் விதிமுறையாக தவம் செஞ்சீங்கன்னா அப்போ என்ன ஆகும், அம்மனுக்கு ஜனம் வேண்டும் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் வேலை விடுவார். அதனால உங்களை வந்து அந்த சடையோடு கூடிய சிரசுகள், அந்த அவருடைய தவம் பண்ணி அந்த முடியெல்லாம் சடையாயிரும், ஜடம் இந்த சடையில் சிரசுகளும் அந்த பாவம் எல்லாம் பொடிப்படியாக போயிடும். அப்போ அந்த மலையில் எங்கே தவம் பண்ணிட்டு இருப்பாங்க, இவர் மலையை ஊடுருவி கொண்டு தான் அந்த வேல் செல்லுது 7 மலையும், அந்த மலை வந்து உங்களோட அதோடு சேர்ந்து உங்களுடைய சிரசும் பாவங்களும் எல்லாம் பொடியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்போ அவருடைய பாவம் நீங்குவதற்காக வரத்தை கொடுத்து விட்டு செல்கிறார். அவங்களும் அது பிரகாரம் தவம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இப்போ அனுப்பின வேல்படி அவருக்கு வந்து அவங்களுக்கு எல்லாமே நீங்கிருது. அடுத்த பாடல் 268. எழுவரையும் அதிலிருக்கும் 7 வரைனா 7 மலை 7 வரையும் அதிலிருக்கும் 7 வரையும் பிளந்து நீ எறிந்த கூர்வேல் அழியும் அவர் உதிரமுடன் புனல் கலந்து சிவந்தது கான் ஆகையாலே வலுவிலை இங்கு உனக்கு என்ன வடிவணிந்து மகிழ்ந்திருந்தான் மலைமேற்பட்ட செடுமுனிவர் குருதினால் சிவந்தது போல் சிவந்தது சக்கர்வானம். இப்போ சூரியன் அஸ்தம் திருச்சி சிவந்தது சக்கர்வானம்னா வானம் சிவந்துருது. அந்த 7 பேரையும் அவங்க இருக்கிற மலை 7ஐயும் பிளந்து உடைய கூர்மை பொருந்திய வேலாயுதம். அதனால தான் என்னாச்சு, அவங்க உடல் வந்து வழிந்து வருகிற ரத்தம் தான் ஜலத்தோடு கலந்து சிவந்து விட்டதுன்னு சொல்லி அம்மை சொல்றாங்க. உனக்கு ஒரு குற்றம் இல்லை, அதாவது அவங்களுடைய தோஷம் நீங்கி தவம் பெற்ற பயன் தான் அவங்க அடைகிறாங்க அப்படின்னு சொல்லி அம்மன் சொன்ன உடனே அம்மன் பாதத்தில் முருகப்பெருமான் வணங்கி மகிழ்கிறார். சந்தோஷமா இருக்க வேலையில
அந்த மலையை தவசு இந்த முனிவர்களுடைய ரத்தத்தினால அந்த சிவப்பு நிறத்தை அடைந்த மூலம் வானம் சிவந்தது. அதாவது மாலை ஆயிடுச்சுலாம் அந்த சக்கர வானம் போல் வானம் சிவந்தது, ரத்தத்தால் சிவந்த மாதிரி இருக்கான் இந்த பாட்டில். அவ்வளோ அழகாக அதுக்கு சொல்கிறார் உதாரணம். அடுத்த பாடல் 269. வித்தகர் கண் புதைக்க முனம் பரந்த இருள் மறுமையில் சூழ் வினையைப் போல அத்தலத்தில் உமைவளை பின் பிடித்தாள் என பறந்தது அந்தகாரம். உத்தமையோ சிறுகதலி பந்தரின் கீழ் இருப்பவள் என்று உம்பரிட்ட நித்தில பந்தரை நிகராய் விளங்கியது தாரகையால் நெருங்கும் வானம். இப்போ அம்மை வந்து என்ன அங்கே எப்படி இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது சுவாமியுடைய கண்களை ஒரு நாள் மூடுனால உலகமெல்லாம் பரவி இருள் ஆயிடுச்சுல, அது வந்து ஒருத்தனுக்கு மறுமையில் வந்து பிடிச்சிக்கிற பாவத்தை மாதிரி அந்த ஸ்தலத்தில் பிறகு வந்து அம்மனை பிடித்தது போல இருக்கான். அதாவது இப்போ வானம் வந்து சூரியன் வந்து என்ன சொல்கிறாரு, பாவப்பட்டு அம்மை வந்து பெருமானை சேராமல் இருக்கான்னு உயிரை மாய்க்கிறதுக்காக மேற்கே விழுந்து அஸ்தமிச்சு சமுத்திரத்தில் விழுந்துருது. அதுக்கப்புறம் அவருடைய கிரகங்கள் வந்து இல்லாதனால என்ன அது இருள் வந்துருது, இருள் சூழுது. இது எப்படி இருக்குன்னா சுவாமியோட கண்ணை ஒரு நாள் மூணாங்களா அம்மை, அப்போ வந்து உலகம் பூரா இருள் ஆயிடுச்சுல, அது மாதிரி அந்த இருள் வந்து மறுமையில் இப்போ அம்மைக்கு வந்து பிடிச்சிக்கிட்ட மாதிரி அந்த பாவத்தை மாதிரி இந்த ஸ்தலத்துக்கு வந்த பிறகும் அந்த அம்மனை பிடிக்கிற மாதிரி இருள் எங்கும் பரவிதான். அப்படி ஒரு அந்தகாரம் போடுறாரு, இருள் எங்கும் பரவியது. பாரதி என்ன செய்யறாங்க, ஒரு வாழைப்பந்தல்ல கீழே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தேவர்கள் போட்டு வைத்த முத்துப்பந்தரை ஒத்திருந்தது நட்சத்திரங்களால் நிற்கப்பட்ட ஆகாயம். அப்போ ஆகாயம் ஃபுல்லாக நட்சத்திரங்களா ஜொலிக்குது. அது பார்த்தா எப்படி இருக்கு, அம்மைக்காக அமைச்ச பந்தல் வந்து தேவர்கள்லாம் போட்டு கொடுத்தாங்க, அந்த முத்து பந்தல் மாதிரி இருக்கான் நட்சத்திரங்களால் இருக்கிற ஆகாயம். ஆகாயமே பந்தல் போல் தோன்றுது. சைவ இல்லப்பனாவலர் அருளிய அருணாச்சல புராணம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதில் அம்மையின் திரு அவதார சர்க்கத்தில் 270வது பாடல். மாலையின் குமரி இருள் மகிடன் முகம் அகற்றி அந்திவானில் சோரி கோலமுடன் படியலிங்கம் கொண்டது போல் மதி எழுந்து குடப்பால் சென்றது ஆலம் மணிமிடற்று இறைவன் விழி புதைக்க வளைந்த இருள் அனைத்தும் நீங்க பாலமிசை வெடித்து எழுந்த விடியெனவே எழுந்தது செம்பருதி தானே. இந்த பாடல்ல ஃபுல்லா ஓமை தான். அதாவது ஒன்னொன்று வந்து எப்படி இருந்தது, இந்த இது வந்து இந்த தோற்றம் வந்து இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் வந்து ஓமை சொல்லி சொல்லி வியக்கிறாரு ஆசிரியர். எப்படின்னா இந்த மாலை காலம் அப்படிங்கிறது துர்க்கை, இருட்டு வந்து மகிடாசுரன். எப்படி பாருங்க உதாரணம் சொல்றாரு. அதாவது மாலை காலம் என்கிற துர்க்கையானவள் இருட்டாகிய மகிடாசுரனை தலையை அறுத்து அதனால என்ன சொல்றது செவ்வானம் ஆகிவிட்டதான் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த இரத்த கோலத்தோடு பொருந்திய ஸ்படிகலிங்கத்தை கை கொண்டது போல். அந்த லிங்கத்தை கை கொண்டது எப்படி இருக்கு, அம்மை வந்து மகிடாசுரனை தலையை அறுத்து வானா செவந்த வானம் போல சந்திரன் உதயமாகி மேற்கு திக்கில் அஸ்தமித்தது. அப்போ வந்து அந்த ஸ்படிகலிங்கத்தை கை கொண்டது மாதிரி, அது ஸ்படிகலிங்கம் எது, சந்திரன், சந்திரன் தான் ஸ்படிகலிங்கம் மாதிரி இருக்கு, அது மேற்கு திக்கில் அஸ்தமிக்குது. அது பார்த்தா எப்படி இருக்கு, துர்க்கை வந்து மகிடாசுரன் தலையறுத்த மாதிரி, இந்த மாலை வந்து மாலை காலம் அதாவது இருள் வரப்போற காலம் வந்து செவ்வான மாதிரி இருக்கிற அந்த ரத்த குளத்தோடு பொருந்தி அந்த வானம் வந்து எப்படி இருக்குன்னா ஸ்படிகலிங்கத்தை கை கொண்டது மாதிரி, அதாவது சந்திரன் உதயம் மாதிரி அது வந்து அந்த சிவப்பான வானத்துல சந்திரன் வந்து ஸ்படிகலிங்கம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்றாரு. நீலகண்டராகிய பரமசிவோட 2 நேத்திரங்களை 2 கண்ணையும் அம்மன் புதைத்த அளவில் எப்போ வந்து அம்மை வந்து அந்த 2 கண்களையும் மூடிய பொழுது 4 திக்கிலும் எல்லா இடத்துலையும் இருள் பரவுது. அது எல்லா இருளும் போகும்படியாக வெளித்த அந்த கண்ணை டக்குன்னு ஒரு நெற்றிக்கண்ணை பிடிக்கிறாரு. அந்த சுவாமியோட நெற்றிக்கண் மாதிரி அந்த செம்மை நிறம் பொருந்திய சூரியன் என்ன செய்யாது, கிழக்கு திக்கில் உதயமானான். அப்போ மேற்கு திக்கில் அஸ்தமிக்கிறது எது, சந்திரன் உதயமாகி போயிடுச்சு. அங்கே ரத்த குளத்தோட ஸ்படிகலிங்கம் இருக்கிற மாதிரி துர்க்கை மகிடாசுரன் தலையா இருக்கிற மாதிரி அந்த வானம் இருக்கு. அம்மை வந்து அந்த 4 கண்கள் 2ஐயும் புதைத்ததுனால எல்லா திக்கிலும் இருள் பரவுது. இவர் சுவாமி நெற்றிக்கண்ணை வெடித்தவுடன் அந்த இருள் போகும்படியாக அவர் வெடித்ததுனால அந்த திறந்த நெற்றிக்கண் எப்படி இருக்கு, செம்மையா இருக்கு. ஆனால் அதாவது சிறந்த கண்கள். அது பார்த்தா எப்படி இருக்கான், செம்மையில முந்தைய சூரியன் கிழக்கு திக்கில் உதயமானான். சூரியன் உதயமானது மாதிரி பெருமானுடைய திருக்கண்ணை திறந்தார். அடுத்த பாடல் 271. கங்கை நிகராம் சேயாற்றில் காலை சந்திக்கடன் கழித்து மங்கை கனக சிவிகையின் மேன்மறை ஓலமிட வழி கொண்டாள் பங்க மலந்தீர் வழியடியார் கொடிய வினையாம் பஞ்சுமலை கங்கி மலையாய் விளங்கிய சீர் அண்ணாமலை கண்டு அடித்தொழுதாள். அதாவது பார்வதி அம்மா என்ன செய்றாங்க, அந்த கங்கைக்கு சமமா இருக்க அந்த சேயாறு அப்படிங்கிற நதியில காலைக்கடன் எல்லாத்தையும் முடிச்சு சந்தியா வந்தெல்லாம் செய்வாங்கல்ல, அதை கடன் தான் முடித்து கொண்டு பொன்மயமாகிய பல்லக்கு வந்து தங்கத்தான பல்லக்கில் ஏறி வேதம் வந்து கோஷமிட்டு வேதம் கோஷம் முழங்க நடந்து பங்கப்படுத்துகிற அந்த மும்மலங்களையும் தீர்க்கிற அடியாவுடைய பாவமாகிய அந்த பஞ்சுமலைக்கு, அடியாவுடைய பாவம் எப்படி இருக்கு, பஞ்சுமலை மாதிரி இருக்கு. அந்த மும்மலங்களையும் தீர்க்கிற அந்த பஞ்சுமலைக்கு நெருப்பு மலையாய் விளங்கிய திருவண்ணாமலையை பார்த்து சாஷ்டாங்கமா சேவித்து கொண்டாலாம். அப்போ வந்து அடுத்தது எல்லாம் சொல்றாங்க அப்படிங்க, பார்வை வந்து கங்கைக்கு சமமா இருக்க சேயார் நதியில எல்லாத்தையும் முடிச்சுக்கிறாங்க காலை வேளையெல்லாம். அப்புறம் பொன்மயமான பல்லக்கில் ஏறி போறாங்க, வேத கோஷம் முழங்குது. அப்போ அவங்க நடந்து போகும்போது என்ன ஆகுதுன்னா அந்த அடியாருடைய பாவமாகிய பஞ்சுமலைக்கு அதுக்கெல்லாம் பங்கமாகுது, அதெல்லாம் வந்து தீர்ந்து விடுகிறது அவருடைய அம்மையுடைய நடையில. அதை தீர்க்கிற அடியாருடைய பாவமாகிய அந்த பஞ்சுமலைக்கு நெருப்பு மலையா விளங்குற திருவண்ணாமலையை பார்த்து சாஷ்டாங்கமா அம்மை சேவித்துக் கொண்டாள், வணங்குகிறாள் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த பாடல் 272. வென்றியினால் கவர்ந்த பொருள் பகிர்ந்து இறைவி பலியாடும் வேணிர் பாலை குன்றமெல்லாம் வெறியாடல் முல்லையெல்லாம் பொதுவர் மின்னார் குறவை ஆடல் மண்டல் கமல் இந்திரருக்கு விழா எடுத்து கொண்டாடல் மருதவேடி முண்டிடி எல்லாம் சினச்சுறவு முன் உனக்கி அணங்காடு முன்னீர் காணல். இப்போ எங்கெங்க என்னென்ன எப்படி இருக்கு, எல்லா ஒவ்வொரு நிலத்திலையும் எப்படி இருக்குன்னு சொல்றாரு. இப்போ வல்லமையினால பாலை நிலத்தில் வழி செல்வரை அடித்து பறித்த பொருளாம் பங்கிடுறாங்க. அதாவது அங்கே இருக்கிற கல்வர்கள் இருப்பாங்க, பாலை நிலத்தில் இருப்பாங்க, அவங்க என்ன செய்வாங்க, ரொம்ப வலிமையானவர்கள். அவங்க வந்து அந்த வழியாக போறவங்க எல்லாத்தையும் அடிச்சு அந்த பொருட்கள்லாம் பறித்து அதை பங்கிடுவாங்க. அவங்களுக்குள்ள அந்த கல்லர்களுக்கு பங்கிட்டு கொள்வாங்க. அந்த பங்கிட்டு கொண்டதை அந்த இடத்துல இருக்க துர்க்கைக்கு பழி போடுவாங்க. இப்போ ஒருத்தர் ஆடு ஓடி போறாங்க வச்சுக்கோங்க, 100 ஆடு தான் அதெல்லாம் பறிச்சுக்குவாங்க. பறிச்சுட்டு அவங்க விட்டு அந்த ஆடை இவங்க ஆளுக்கு 6 7 பிரிச்சுக்குவாங்க. மீதி ஆடை அந்த துர்க்கைக்கும் பழி போடுவாங்க. அப்போ இவங்க வந்து பாலை நிலத்தில் அப்படி செய்கிறாங்க.
மலைகள் இருக்க குறிஞ்சி நிலத்தில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, ஆடு பாடி கொடுக்குற அந்த பூஜையெல்லாம் போடுவாங்க. முல்லை நிலத்தில் இருக்கிறவங்க இடைச்சிகள், அவங்கெல்லாம் என்ன வச்சுப்பாங்க, மாடு. அப்போ அவங்கெல்லாம் யாதவர்கள், அவங்க வந்து குறவை கூத்தாடுறாங்க இடைச்சிகள் எல்லாம். அப்புறம் கற்பக மாநிலத்தில் இருக்க தேவேந்திரனுக்கு மருத நிலத்தவர்கள், மருதன் வந்து அங்கே இருக்கவங்க என்ன செய்வாங்க, உற்சவம் செய்கிறாங்க. யாருக்கு, தேவேந்திரனுக்கு. இந்த மாதிரி 4 நிலத்தில் இருக்கவங்களும் 4 விதமாக அவர்களுடைய கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அப்போ முற்றங்கள்ல சுறாமீன்களை எப்படி வரும், சின்ன சின்ன மீன்லாம் கிடையாது, சுறாமீன்களை காய போட நிற்கிற அந்த கடல் பக்கத்தில் இருக்க நெய்தல் நிலத்தில் இருக்கிறவங்க வருணனுக்கு திருவிழா செய்கிறாங்க. இப்போ வருணன், இந்திரன், முல்லை நிலத்தில் இருக்கிறவங்க இது துர்க்கைக்கும், மலையில் இருக்கிறவங்கலாம் குறிஞ்சி நிலத்தில் இருக்கிறவங்க கடவுளுக்கும் எல்லாத்தையும் பூஜை செய்கிறார்கள். அப்போ எல்லாரும் திருவிழா கொண்டாடுறாங்க, எல்லா நிலத்தில் இருக்கிறவங்களும். அடுத்த பாடல் 273. சோதி பெரு கரணாக மறைய வம்பு சொரியினார் தூய்மையாய மாதிரையெல்லாம் கலந்த மகிழ்ச்சினார் பொன் கலந்து மறுவு நீரால் போதவரிசனன் கரைய பெருகுதலான் மதுவுடைய பொருதலாலே சீதரனை நிகராக திருநதி நாட்டிசைகளெல்லாம் சிறந்தது அன்றே. இப்போ என்னென்ன இது சிறந்திருக்குங்கிறாரு அப்படின்னா, அது திருநதிங்கிறது ஒடி பொருந்திய துதிக்கையுடைய யானைகள், அது மறைகிற அளவுக்கு ஸ்தலத்தை பெருக்கிட்டு வருதான். இப்போ ஒரு யானையை முங்குற அளவுக்கு நதி வந்து நிறைந்து ஓடுகிறது அப்படின்னு அர்த்தம். ஒளி பொருந்திய துதிக்கையுடைய யானைகள் மறைய ஸ்தலத்தை பெருக்கி வருகிறது. அப்போ அந்த பரிசுத்தமாக இருக்கிற பெரிய பூமி எல்லாம் பரவன சந்தோஷத்தினாலையும் இப்போ நீர் வந்து எல்லாம் பூமி எல்லாம் பரவுது. அப்போ பொன் பொடிகளை எல்லாம் திரட்டி கொண்டு வருதான், தங்க துகள்களை திரட்டி கொண்டு தண்ணியில் அடிச்சுட்டு வருது. மண்ணில் இருக்கணும், மணலோட சேர்ந்து தங்க துகள்களை அடித்து கொண்டு வருது. மஞ்சள் பொடி வந்து கரைய அதுவும் பெருகி வருது. அப்புறம் தேன் என்ன செய்யுதுன்னா, கூடு உடைந்து அந்த தேன் கூடு வந்து நிறைந்து வடிந்து அது வந்து மோதுதலால் என்ன செய்யுது, நதிக்கு அந்த பொருள் கொண்ட ஸ்லேடை வகையால், அது எப்படி ஸ்லேடை சொல்றாரு, எப்படி ஓமன் சொல்றாருன்னா, கரனுடைய தேகம் மறைய பானங்களை சொல்லியலாலும் தூய்மை பொருந்தி அந்த கோபியாசிரிகளை சேர்ந்திருந்த விருப்பத்தினாலும் இலக்குமையை சேர்ந்திருக்கிறதுனாலையும் வைஷ்ணவர்கள்லாம் உருக அந்த தயவு செய்யறதுனாலையும் அந்த மது என்கிற அசுரன் வந்து சாகரத்துக்காக யுத்தம் செய்தனாலையும் விஷ்ணுவுக்கு சமமா இருக்கான். அப்ப அந்த தண்ணி வந்து எப்படி இருக்கான், 4 திக்குன்னு சிறந்திருக்கிறது. அசுரன் சாக யுத்தம் செய்த விஷ்ணுவுக்கு சமமாக 4 திக்குன்னு சிறந்தது. எப்படின்னா, நதிக்கு பொருள் கொண்டது என்ன கொண்டது, தேன் கொண்டு வருது, தங்கத்தூள் கொண்டு வருது, என்ன பொன் பொடி மஞ்சள் பொடி கரைஞ்சி வருது. அப்புறம் பூமி ஃபுல்லா யானையே முங்களோடு தரம் பெருகி வருது. அந்த பெரிய பூமி ஃபுல்லா பரிசுத்தமான பூமி ஃபுல்லா பரவ சந்தோஷத்தையும் இருக்காது. இதெல்லாம் எதுக்கு சமாதமா இருக்கு. அப்புறம் அவருடைய தேகம் அடைகிற மாதிரி பானங்களை சொல்கிறது. கோபியாசிரியர் சேர்ந்திருந்த விருப்பத்தில் கிருஷ்ணர் வந்து கோபியாசிரியரோட சேர்ந்திருக்கும்போது விருப்பமோட லட்சுமியும் சேர்ந்துக்கிற மாதிரி வைஷ்ணவர்லாம் உருகி உருகி அவங்க பண்றதுக்காக தயவு செய்கிறதுனால என்ன ஆகுது, அந்த மது என்கிற அசுரன் சாக யுத்தம் செய்து அந்த விஷ்ணுவுக்கு சமமா 4 திக்குகளையும் அந்த நீர் சிறந்து பாய்கிறது. அடுத்த படம் 274. மேவு புனல் பறந்து ஒழுக குளிர்ந்து மயில் பொடித்தன போல் விதிர்த்து தோன்றி காவில் உரை பசுங்கிடியின் சிறகனவே பசந்து தொண்டை கதிராய் முற்றி கூவுக்குள வாரணத்தின் களம்போல நிமிர்ந்து எழுந்து குறைவில் சாலி பாவை உமை தவம் புரியும் தலம் இது என பணிந்தன போல் படிந்த மாதோ. இப்போ அந்த தலத்தோட சார் தான் சொல்றா, என்ன சொல்றான்னா, அந்த திருநெல்ல வந்து அந்த நதியில வந்து நீர் பறந்து ஒழுகிறதுனால பூமாதேவி குளிர்ந்துட்டாலாம். அந்த குளிர்ந்த பூமி தேவைய தேகத்துல மயிர் குச்சரி தான், நம்மளுக்கு வந்து குளிர் உள்ள ஒரு மாதிரி உடம்புலாம் சிலுக்கும்ல, அது மாதிரி பூமியை தாய்க்கு சிலுக்கிறது. அது என்னன்னா, குறைவில்லாத நெற்பயிர்கள் உண்டாருக்காக அந்த தோப்புல வாசனை பச்சை கிளிகள் சிறகு போல பச்சை நிறமுடைய கதிரா முற்றி கூவுதான். தொண்டை கதிர், அந்த கதிர் ஃபுல்லா முற்றி அந்த கூவுகின்ற தோழி இருக்கும்ல, அதோட கழுத்து மாதிரி இருக்கான். அதை போல நிமிர்ந்து பாரதியானவர் தபஸ் பண்ணுகிற தலம் இது அப்படின்னு வணங்குனது போல வளைந்து கிடக்குதான். அப்ப அந்த நீர் பாயுது, பூமி தேவி வந்து குளிர்ச்சியால சிலுத்துக் கொண்டிருக்கிறார், குறைவில்லாத நெற்பயிர்கள் உண்டாகுது, தோப்புல வந்து வாசம் செய்கிற பச்சை கிளியோட சிறகு மாதிரி அது போல பச்சை நட்டில் இருக்கு. அந்த கதிர் முற்றி கூவுறது, அந்த முற்றி இருக்கிறத பார்த்தா எப்படின்னா, இந்த கூவுற கோழி என்ன செய்யும், தலையை கண்ணாந்து கூவும்ல, அது மாதிரி நிமிர்ந்து பார்வதி தவஸ் பண்ற தலம் இது அப்படின்னு சொல்லி வணங்குறது மாதிரி வளைஞ்சு கிடக்கும். அப்ப கதிர்கள் முற்றி தலை சாய்ந்து கிடக்கின்றன என்பதுதான் இப்படி சொல்றாரு. அது வந்து அம்மையை வணங்குற மாதிரி வளைந்து கிடக்குது அப்படின்னு சொல்லி உதாரணம் சொல்லுகிறார். சைவ இல்லப்பனாவலர் அருளிய அருணாச்சல புராணம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதில் அம்மையின் திரு அவதார சர்க்கம் 275வது பாடல். சந்ததமும் மேற் உழவர் பதம் பார்த்து அங்கு அறிந்த வரி தடுத்து வாரி இந்திரனார் உலகினோடு போர் செய்வான் எழுமலையாம் என்ன போர் செய் தந்தரமே சுற்றி இரவி புறவிகள் போர்க்கடா விடுத்தே ஆற்றி தூற்றி மந்தரமாம் என குவித்து வழங்குகினின் தொலையா நென் மருதவேலி. என்ன சொல்றாங்கன்னா, எப்பவும் உழுவங்க என்ன செய்றாங்க, பதம் பார்த்து தான் அறுப்பாங்க இல்லையா, நல்ல கதிர்கள் எல்லாம் முற்றி விட்டுதான் பதம் பார்ப்பாங்க. அவங்க அறுத்து அந்த அறிஞர் என்ன செய்றாங்க, சுமையாக அதெல்லாம் கட்டுக்கட்டா கட்டி சுமந்து கொண்டு தான் வருவாங்க. அந்த மாதிரி சுமந்து வாரி அது எப்படி இருக்குன்னா, தேவேந்திரன் உலகத்தோடு சண்டை செய்ய எழுந்த மலை அப்படின்னு சொல்றபடி இருக்கான். அப்ப அந்த நெற்கதிர்கள் அவங்க வந்து அறுத்து குவிக்கிறது, குவித்து கொண்டு வந்து சுமையாக கொண்டு வந்து பார்க்கும்போது தேவேந்திரன் தான் சண்டை போடுறதுக்காக, உலகத்தோட சண்டை போடுறதுக்காக எழுந்த மலை மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சொல்லும்படியாக இன்னொன்று என்னன்னா, போர் போட்டு அந்த ஆகாய வழியா வர சூரியனுடைய குதிரைகள் வந்து 7 குதிரை பூட்டிய சப்தம் வர மாதிரி ஒரு காட்சி நீங்க பார்த்திருப்பீங்க. சூரியன் உதிக்கும் பொழுது அவர் குதிரையில் வர்றார், 7 குதிரை பூட்டிய ரதத்தில் வருவார். அது மாதிரி அந்த குதிரை மாதிரி கடாக்கள்னா அந்த ஆடுடைய இது ஆண் ஆடுகள், அது வந்து கடான்னு சொல்லுவாங்க. அந்த கடாக்களை விட்டு அடிக்கிறாங்க. அடிச்சு அப்போ அது மிதிக்க என்ன மணியெல்லாம் கொட்டிடும், நெல் மணி கொட்டும். கொட்டினோடனே இந்த வைக்கோல் எடுத்து அப்படி தூத்துவாங்க. தூத்துனா தூசியெல்லாம் பறந்து போய் அந்த வைக்கோல் எடுத்து பிரிப்பாங்க. அது வந்து தூட்டுறது எப்படின்னா, மந்திரகிரி மாதிரி, மந்திரகிரி ஒரு மலை, அந்த மலை போல அதை குவியல் செய்து அது சர்வ மனிதர்களுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் அது கொடுத்தாலும் நெல் குறையாது. அப்ப இந்த பழமொழி கேட்டிருப்பீங்க, மாடு கட்டி போரடித்தால் மாளாது சென்னல் என்று ஆணை கட்டி போரடித்ததுன்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டுடைய வழக்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவங்க வந்து அப்படி பண்ணா கூட கடா வச்சு அடிச்சு எல்லாம் தூற்றி மந்திரகிரி மாதிரி குஞ்சுக்கிற நெல்மணிகளை சர்வ மனிதர்களுக்கும் உலகம் முழுக்க எல்லாரும் கொடுத்தா கூட நெல் குறையாது இந்த மருத நிலத்தில், வயல் சார்ந்த இடம் மருத நிலம் அப்படின்னு சொல்றாரு இந்த பாட்டுல. அடுத்த பாடல் 276. கைலினம் என்று உலத்தியர் தன் கண்ணிடலை கண்டு கருங்கையில் வந்தேறும்
அயலில் இவர் கொடும்புருவ நிழலினை கண்டே சிலை என்று அஞ்சி மீளும் அயல் உதவுமாவது தனந்தாமரை போதென மருவி வந்து சேரும் இயலும் அவர் நாசி நிழல் சண்பக போதென வெறுவி இரியல் போகும். அப்ப அந்த வயலில் இருக்கிற பள்ளத்திகள், அப்போ அந்த வயலில் வேலை பார்க்குறவங்க வந்து பள்ளர் பள்ளத்தின்னு சொல்லுவாங்க. பேரூரில் கூட பெருமானும் அம்மையும் பள்ளராகவும் பள்ளத்தியாக வந்து உழவு தொழில் செய்ததாக ஒரு திருவிழா ஆண்டுதோறும் நடைபெறும். அந்த மாதிரி அந்த வயலில் இருக்கிற அவங்க பள்ளத்திகளுடைய கண் அழகை கண்டு இப்போ ஃபுல்லாக அந்த பள்ளத்தில வந்து வர்ணிக்கிறாரு. அவங்களுடைய கண் அழகை கண்டு என்ன செய்தான், அந்த சேற்றில் இருக்கிற கெண்டைகள் அது என்ன செய்யுது, நம்ம இனம் தான், ஐயோ இங்கே ஒரு மீன் நம்மளுடைய இனம் இருக்குன்னு சொல்லி கண்ணுகிட்ட வந்து சேருதான். அப்போ அந்த பள்ளத்தியோட கண்ணை பார்த்தா மீன் போன்ற கண்கள். அப்புறம் அருகில் பக்கத்தில் அவங்களுடைய குரு நல்லா பார்க்குது, ஐயோ வில்லு போல அப்படின்னு பயப்பட்டு ஓடிடுமா. அவர் கண்ணை பார்த்து நம்மினம் என்று வந்து அவருடைய நிழலை வில் போன்ற புருவத்தை பார்த்து பயந்து ஓடிவிடும். அப்போ ஆசையை கொடுக்குற முகத்தை தாமரைப்பூன்னு நினைச்சு வண்டுகள்லாம் வந்து சேருதான். முகத்தை தாமரைக்கு வர்ணிக்கிற அதை பார்த்தாலே ஆசையா இருக்கு, அதை பார்த்து பூன்னு நினைச்சு வண்டுலாம் வந்து சேருதான். அதுக்கப்புறம் அவங்க நாசி நிழல்லாம் மூக்கோட நிழலை பார்த்து அது சண்பக பூ தானே அப்படின்னு ஓடிடுமா அந்த வண்டுகள் அப்படின்னு இந்த பாட்டில் வர்ணிக்கிறார். அடுத்த பாட்டில் 277. பெரும் பழனத்து உடத்தியத்தம் கணைக்காலை வரால் என போய் பிடித்து மல்லர் திரும்பவும் அங்கு அவர் புறங்கால் கமடம் என பிடிமருத திணைகள் தோறும் குறும்பையினும் முளைச்சியர்கள் முகத்தினுக்கும் வெளியினுக்கும் குலைந்தோம் என்று சுரும்பின் உடன் கழுல்வன போல் தாமரையும் குவளையும் தேன் சொரியும் தானே. அப்ப அந்த பெரிய வயலில் களை எடுக்கிற பள்ளத்தினுடைய கண்காலை பார்த்து ஏதோ வரால் மீன் நினைச்சு பள்ளர்கள் பிடிக்கிறாங்களாம். அது மீன் நினைச்சு காலை பிடிச்சிடறாங்க பள்ளர்கள். அந்த பள்ளத்திகளை என்ன பண்ணாங்க பாரு, அவங்க ஒன்று வெக்கத்தை அடைந்து மறுபடியும் அந்த பெண்ணோட புறங்கால்னா கால் கீழே பாதத்தில் அந்த பாதத்தை அதை ஆமை நினைச்சு பிடிக்கிறாங்க. அப்ப மருதம் நினைத்து ஓரும், எங்க பார்த்தாலும் தென்னங்குரும்ப மாதிரி அந்த முளைகளுடைய பெண்களது முகத்திற்கும் கண்ணுக்கும் நம்ம தோற்று போனோம் அப்படின்னு சொல்லி வண்டோட சேர்ந்து சொல்லி அழுகுதான். அந்த தாமரைப்பூவும் நீலர் குடமும் எப்படி பாருங்க, அதாவது பல்லர்கள் என்ன செய்றாங்க, பெண்களுடைய காலை வரா மீன் பிடிச்சிடறாங்க, பாதத்தை ஆமைன்னு நினைச்சுக்கிறாங்க. அதுபோல தென்னங்குரும்ப மாதிரி முளைகளுடைய அந்த பெண்களுடைய முகத்துக்கும் கண்ணுக்கும் நம்ம தோத்து போயிட்டோம், அவங்க முகத்தையும் அவங்க கண்ணையும் பார்த்து தோட்டு போகுது அந்த வண்டோட சேர்ந்து சொல்லி அழுகுதான் தாமரைப்பூவும் நீலர் குடமும். அப்ப தாமரைப்பூ போன்ற அந்த முகத்துக்கு நீலக்குளம் போல கண்களை உடைய அந்த பெண்களும் நம்ம வண்டோட சேர்ந்து நம்ம வந்து ஒரு நாள் தோத்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் அழுகுதான். அது அழுதுட்டு அந்த தாமரைப்பூ நீலப்புறம் தேனி சொரிகிறதாம். இதுதான் அந்த வர்ணனை ரொம்ப அழகா பண்றாரு. அடுத்த பாடல் 278. நிழலையும் சுளிக்கும் மேரி நெடுப்புடன் குடைய அன்ன மழலை வன் தானத்தோடு மருத வண்டானத்தோடு மழலவின் மணிப்பூன் மல்லர் இணைக்கு இசைய ஊதும் குழல் இசை அருகான் மாதர் குழல் இசை அருகால் கூட்டும். இது அடுத்தது வர்ணிக்கிறேன். என்னன்னா இன்னும் அந்த பெண் அதாவது தன் நிழலை பார்த்து சினம் கொள்ளும் எருமை வந்து அதோட நிலை பார்த்தா அதுக்கு கோபம் வந்து சினம் கொள்ளும். அது என்ன சொல்றது, நீர்ல விழுந்து கலக்குது. அப்ப அது மாதிரி அது கலக்கிற எருமையோட இந்த அண்ணன் என்ன செய்யுது, இடமையான நாரை இருக்கு, அது வந்து அண்ணன் வந்து இடமையான நாரையோட மருத இடத்துல வளம் பொருந்திய தான் சோலையில ஓடுதான். அந்த சோலையில ஃபுல்லா தண்ணி தேங்கி நிற்குது, எருமை விழுந்து கலக்குது, அண்ணன் வந்து நாரையோட சேர்ந்து அந்த சோலையில ஓடுது. அப்ப பிரகாசமான ரத்னாபரனுடைய அந்த பல்லர்கள் என்ன செய்யறாங்க, அந்த அடிக்கின்ற அந்த அரிக்கினை ஒரு வாத்தியம் இருக்கு, அந்த அரிக்கு இணை வர மாதிரி அந்த வாத்தியத்துக்கு அது இசையம்படியா ஊதுகிறாங்க புல்லாங்குழல. அப்ப அந்த வாத்தியமும் அடிக்கிறாங்க, அதுக்கு இசையாக அதோடு இணைந்து புல்லாங்குழல் ஊதுறாங்க. அப்படி இருக்கும்போது பெண்களுடைய கூந்தில் இந்த பொருந்தி இருக்கிற அந்த வண்டுகள் வந்து அதுக்கு இசைப்படியாக ஊதுதான். அவங்க அடிக்கிற வாத்தியத்துக்கும் அவங்க ஊதுற புல்லாங்குழலுக்கும் ஏற்ற மாதிரி பெண்களுடைய கூந்தில் இருக்கிற வண்டுகள் வந்து இசை அதுக்கு இசையாக அதுக்கு இணையாக இது வண்டுகளும் ஊதுகின்றன அப்படின்னு சொல்றாரு. அடுத்த பாடல் 279. மூசு வண்டினங்கள் எல்லாம் முடிந்த சங்கிலிகளாக காசு நெற்கதிர்கள் எல்லாம் கண்ண சாமரைகள் காட்ட தேசுவாய் கவலம் பெற்று தேர்கட் பாகை சிந்தி வாசவன் களிர் போல மருதம் வீற்றிருந்த மாதோ. இப்ப மருதளத்தை எப்படி வர்ணிக்கிறாங்க, இந்த ஒழுங்கா முச்சிட்டு இருக்கிற வண்டு கூட்டங்கள் எல்லாம் சங்கிலி மாதிரி நான் ஒத்தாங்க அது ஊதிட்டே பார்த்தா சங்கிலி மாதிரி இருக்கு. இந்த நெற்கதிர் வந்து அத்தனை மாதிரி இருக்கான், அத்தனை மாதிரி சிவந்த கதிர்கள் வந்து அப்ப சாமரை போன்று காது மாதிரி இருக்கான். சாமரைனா காது வந்து சாமரைக்கு சாமரை வீசுறதுக்கு அது மாதிரி பெரிய காது, அந்த காது மாதிரியும் இந்த பிரகாசம் இருந்த வளப்பம் பெற்று அந்த பருவம் கொண்ட தேனாகி அமிர்தத்தை சிந்தி மருதத்தை வீச்சிருக்கான். அப்ப வண்டு கூட்டங்கள் சங்கிலி மாதிரி இருக்கு, நெற்கதிர்கள் சாமரை மாதிரி காது சாமரை மாதிரி காதா இருக்கு. அப்ப பிரகாசம் பொருந்தி வளப்பம் உள்ள அந்த தேனாகி அமிர்தத்தை சிந்தி அந்த மருதத்துல வீட்டிருக்கான். அப்ப சிலையடை எப்படி சொல்றாருன்னா, அழகிய வாயிலால கவலம் பெறுதலாலும் ஏறி தன் கண் இருக்கின்ற பாகனை தள்ளி கொள்ளுதலாலும் தேவேந்திரன் ஏறுகின்ற அந்த ஐராவதம் என்னும் யானை போல மருதனம் வீட்டிருந்தான். அப்ப அந்த மருதனம் நம்ம வீட்டுக்கு பார்த்தா ஃபுல்லா வந்து பிரகாசமா இருக்கு, வளப்பமா இருக்கு, தேனாகி அமிர்தத்தை சிந்தி அது மருதம் இருக்கு. அப்புறம் நெற்கதிகள்லாம் அது சாமரை மாதிரி இருக்கு, வண்டு கூட்டங்கள் சங்கிலியா இருக்கு. இப்படி ஒரு அழகான தோட்டத்தோட அந்த மருதனம் வீட்டு இருக்கு. இது பார்த்தா எப்படி இருக்குன்னா, நம்ம வாயால கவலமா சாப்பாடை வாங்கிக்கிட்டு ஆனால் ஏறி தான் கண்ணா பின்னால் உட்காந்துக்கிற பாகனை தள்ளி கொண்டுடும். யானை வந்து கவலம் பெறுதனாலும் ஏறி தன் கண்ணுக்கு பாகனை தள்ளி கொள்ளுதலாலையும் அந்த தேவேந்திரன் யானை பேர் தெரியுமா உங்களுக்கு, ஐராவதம், அந்த யானை மாதிரி இந்த மருதனம் இருக்கான். மருதனத்தை யானைக்கு ஒப்பீடாக கொடுக்கிறார் ஆசிரியர் இந்த பாடல். அடுத்த பாடல் 280. பன்னார் கமல பழனப்பதி நீங்கி மன்னாடர் போற்றும் வடவீதியில் குறுகி அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்று தொட விண்ணார் கொடி நெடுந்தேர் வீதிகளின் மேவினாள். இப்பதான் வந்து அண்ணாமலை அருணாச்சலத்துக்குள்ள போறாங்க. எப்படி போறாங்கன்னா, வண்டுகள் இசைப்பாடி நிற்கிற தாமரை புஷ்பங்களுடைய மருதனத்தை விட்டு நீங்கிட்டாங்க. இப்பதான் அந்த மருதனத்தை தாண்டி போறாங்க. பூலவத்தார் வணங்குகின்ற வடக்கு வீதி எழுந்திருக்கிற அருணாச்சலேஸ்வருடைய பாதார விந்தத்தை போய் வணங்குறதுக்காக அந்த ஆகாயத்தை அளாவின கொடிகளை உடைய தேர்கள் இருக்கும் அந்த கிழக்கு வீதிக்கு வர்றாங்க பார்வதி அம்மா. இப்ப கிழக்கு வீதியில தேர்கள் இருக்குது, அது வந்து ஆகாயத்தை அளாவிய கொடிகளை உடையதா இருக்கு. அருணாச்சலேஸ்வருடைய பாதார விந்தத்தை வணங்குறதுக்காக அம்மை அங்கு வருகிறாங்க. பூலவத்தார் வணங்குகின்ற அந்த வடக்கு வீதி, அந்த வீதி வந்து வடக்கு வீதி வந்து பூலவத்தார் வந்து வணங்குற வீதி. ஆனா தேர்கள் இருக்கிற கிழக்கு வீதியும் வர்றாங்க. அவங்க வடக்கு வீதியோடய வந்து கிழக்கு வீதி வர்றாங்க அப்படின்னு சொல்றாரு.
வண்டுகளை சேப்பாடு நிற்கிற தாமரை புஷ்பங்களுடைய மருதலை திட்டு நீங்கி மூலவத்தார் வணங்குகின்ற வடக்கு வீதியில் எழுந்தருளி அருணாச்சலேஸ்வருடைய பாதரந்தத்தை போய் வணங்குறதுக்காக ஆகாயத்தை அழகான கொடிகளை உடைய தேர்கள் இருக்கும் அந்த கிழக்கு வீதிக்கு வருகிறார்கள் அம்மையார். சைவ இல்லப்பண்ணாவலர் அருளிய அருணாச்சல புராணம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதில் அம்மையின் அவதார சருக்கத்தில் 281வது பாடல். நச்சு கோபுரத்து உச்சி மேவியோர் வச்சிரத்தினான் மதியின் மாசுபோம் பச்ச மாமணி செம்மையாளினன் பச்சை மாவெல்லாம் பவழமாகுமே. எப்படி எல்லாம் தோன்றுது, இதுவும் வரும் வர்ணனை தான். அதாவது எல்லாராலையும் விரும்பப்படிய அந்த கோபுரத்துல சிகரத்தில இருந்து சந்திரன் வருதான். அது வரும்போது அந்த கோபுரத்தில் இருக்கிற ஒப்பற்ற அந்த வஜ்ரங்கள் அது களங்கத்தை நீங்குவானாம். அந்த களங்கத்தை இன்னும் அந்த கோபுரத்துல இலக்கிராம் நிற்கிற மாணிக்கங்களுடைய சிவந்த ஒளினால அது அருகே வரும்போது சூரியன் எப்படி இருக்கு, ரதத்துல கட்டின பச்சை குதிரைகள் 7 பவள குதிரைகளா தோன்றுதான். அப்ப சூரியனுடைய ரதத்துல 7 குதிரை இருக்கும். அந்த 7 குதிரையும் பச்சை குதிரைகளா இருக்கும். இந்த இதுகிட்ட வரும்போது அங்க கோபுரத்துல இருக்கிற மாணிக்கங்களால சிவந்து இருக்கிற ஒளிச்சத்தினால அது அருகில் வரும்போது சூரியனுடைய ரதத்துல இருக்கிற குதிரைலாம் எப்படி இருக்கு, பவள குதிரை மாதிரி தோன்றுதான். அந்த கோபுரத்தின் சிகரத்திட்ட சந்திரன் வரும்போது அந்த கோபுரத்தில் இருக்கிற அந்த வஜ்ரங்களினால சந்திரனுடைய களங்கம் நீங்கிருமா. அப்ப 2 சொல்றாரு, அங்க சந்திரனுடைய களங்கம் நீங்குது, அந்த மாணிக்கனுடைய ஒளியினால இந்த சூரியனுடைய குதிரைகள்லாம் பவள குதிரைகளாக தோன்றுகிறது. அடுத்த பாடல் 282. வேற்று மேரு நேர் மேடை மீதினும் போற்று கார்மதிர் குடிசை மீதினும் தோற்று நீல மாமணியின் சோதியால் ஏற்ற வானது உணையானதே. என்ன சொல்றாருன்னா, வேறு வேறா மேரு ஒத்த மேடைகள் மேருமா இருக்கிற மேடைகள்லாம் அந்த மேடைகள் சஞ்சரிக்கின்ற மதில்கள் மேலும். அப்ப அந்த அங்க இருக்கிற இதுல மேடைகள்ல அதுல இருக்கிற மதில்கள் வந்து மேகங்களை சஞ்சரிக்குது, அவ்வளவு உயரத்துல இருக்குது. அது இடைத்திருக்கின்ற அந்த நீல ரத்தனங்கள்லாம் வந்து அந்த பிரகாசத்தினால இந்த ஆகாயத்தின் பதில கங்கை அது யமுனை மாதிரி கருப்பாத்தான். அதாவது நீலம் வந்து நீல இடைத்திருக்காங்க மதில்கள்ல, அது அந்த பிரகாசத்தினால இந்த ஆகாயத்தில் வர கங்கை வந்து யமுனை போல் கருப்பு நிறத்தை அடைந்தது அப்படின்னு சொல்றாரு. அடுத்த பாடல் 283. பறவையாம் என பனை முழங்கவே அறிவை மாதரார் அடங்கின் மேல் விரவு பச்சையின் கதிரை வெய்யவன் புறவி கவ்விடும் புல்லென்று உண்ணியே. என்ன சொல்றாருன்னா, சமுத்திரம் போல அந்த வாத்தியங்கள்லாம் முழங்குது, பெண்கள் நாட்டியம் செய்யறாங்க. மேலும் அந்த உப்பரியிலிருந்து நிலைத்து நிற்கிற பச்சை ரத்தனுடைய கிரகங்கள்லாம் என்ன நினைக்குதான், புல்ல நினைச்சு சூரியன் ரதத்தில் கட்டின பச்சை குதிரைகள் 7 அப்படி கவ்வுதான். எப்படி பாருங்க, அது வந்து 7 குதிரை பச்சை குதிரை வருது, அது மாணிக்கத்தை பார்த்து சூரியன் பார்த்துட்டு அது பவள குதிரையா தோன்றுது பாக்குறதுக்கு. இப்ப சமுத்திரம் போல வாத்தியங்கள் முழங்க பெண்கள் நாட்டியம் செய்யும் போது அந்த உப்பரிகள் இருக்கிற அந்த பச்சை ரத்தனங்களுடைய கிரகங்கள்லாம் அது ஒளியை பார்த்து அது புல்லு நினைச்சு அந்த சூரியன் ரதத்தில் கட்டிக்கிற பச்சை குதிரைகள் 7 அதை வந்து கவ்வுதான். அவருடைய கற்பனையை பாருங்க. அடுத்த பாடல் 284. அத்தகைய வீதி கடந்து மணி ஆலயம் சேர்ந்து உத்தமனை என்னை ஆளுடைய ஆணை சோனகிரி வித்தகனை கண்டு பணிந்துருகி மீண்டும் பல சக்திகள் தம்மோடு தலைச்சுரத்தை மேவினாள். இப்ப அடுத்த பாட்டில் என்ன செய்யணும்னு சொல்றாங்க, அதாவது அந்த மாதிரி இப்படிப்பட்ட தன்மையுடைய வீதியை தாண்டி அழகுரிய கோயிலுக்குள்ள போய் என்ன செய்யறாங்க, உத்தமரை அதாவது பெருமானை என்னை ஆட்கொண்டவரை அப்படி அருணாச்சலத்தில் இருக்கிற அந்த ஞான சொரூபரை இதெல்லாம் அம்மை வந்து பெருமானை வந்து இது பண்றாங்க, போட்டி சொல்றாங்க. அதாவது உத்தமரை என்னை ஆட்கொண்டவரை அருணாச்சலத்தில் இருக்கிற ஞான சொரூபரை தரிசித்து நமஸ்கரித்து மனம் மிகவும் உருகி போய் திரும்பி என்ன செய்யறாங்க, பல சக்திகளோட ஒரு வணங்கிதான் நிறைய சக்தியோட தலைச்சரம் அப்படிங்கிற மலைச்சாரலை அடைந்தாள் அம்மன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த பாடல். ஊசியில் ஒரு கால் விரலை ஊன்றி ஒரு கால் மடித்து நாசிமிசை வெடி நாட்டி அழல் மூட்டி தேசி நமது உருக்கி செல்லமுதை உண்டு தவக்கோசிகனை போல் முயல்வார் கோடான கோடியே. அம்மா எப்படி தவம் செய்யறாங்கன்னு சொல்றாங்க. அதாவது ஊசியில ஒரு கால் விரலை ஊனிட்டு ஒரு காலை மடிச்சு மூக்கு நுனியில கண்களை சேர்த்து பார்த்து அந்த பஞ்சாக்கினி வளர்த்து அந்த பிரகாசமான அமிர்தாரணை, அதாவது என்னன்னா நம்முடைய உள்நாட்டுல இருந்து சொட்டுகின்ற அந்த அமிர்தத்தை அதையே உணவாக உண்டு பிரம்மரதத்தின் வழியாக வழிகின்ற அமிர்தத்தை அந்த சாப்பிட்டு விஸ்வாமித்திரன் போல தவம் செய்யறவங்க அநேக கோடி பேரா அந்த இடத்துல தவம் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி இருக்காங்க, ஊசியில ஒரு காலை வச்சிருக்காங்க, விரல ஊனிருக்காங்க, ஒரு காலம் மடிச்சு வச்சிருக்காங்க. நீங்க கோமதி அம்மன் பார்த்துருப்பீங்க இதுல சங்கரன் கோயில, இந்த மாதிரி தான் வந்து அவங்க அம்மை தவ கோலம் இருக்கும். அப்ப மூக்குல கண்களை சேர்த்து வச்சு பஞ்சாக்கினியை வளர்த்து அந்த பிரகாசமான அமிர்தத்தை தாரணம் செஞ்சு பிரம்மரத்தின் வழியா வளர்ற அந்த அமிர்தத்தை சாப்பிட்டு விஸ்வாமித்திரன் போல தவம் செய்யறாங்க அநேக கோடி பேர் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த பாடல் 286. நாடு மூலம் மூன்றகற்றி நல்வினையும் தீவினையும் சாடி மனமிருந்து தானிழந்து தன்மயமாய் வீடு பெற விரும்பி வேட்கை பிரிதில்லாமல் கூடு சிவஞானியர்கள் கோடான கோடியே. இப்ப தவம் செய்யறாங்க. அடுத்த சிவஞானிகளை சொல்றாரு. அது ஆணவம் கண்மம் மாயங்கள் 3 மடங்கு நீக்கிட்டு நல்வினை தீவினை என்ன இருவினை ஒப்பு. அப்ப அந்த 2 ஒப்பு வந்து மனம் என்பது இறந்து, அதாவது நான் எனது அப்படிங்கிற சொல்றோம்னா அந்த மனம் இறந்து தற்போதம் கெட்டு எல்லாமே சிவபோதமாயிடுறாங்க. உலகம் வந்து சிவஸ்வரூபமாய் மோட்சம் பெறும்படியாக அதனால ஆசை கொண்டு அந்த ஒரு ஆசை தான் அவங்களுக்கு என்ன ஆசை, எல்லாம் சிவஸ்வரூபமா மோட்சம் பெறணும், இந்த உலகம் தற்போதம் கெட்டு இருவுடைப்பு வந்து மும்மலங்கள் நீங்கி எல்லாரும் மோட்சம் பெறணுங்கிற ஆசையோடு இருக்கிற அந்த சிவஞானம் பெற்ற ஞானிகள் வெகு கோடி பேர்கள் அந்த மலைச்சால இருக்காங்க, இங்க தலைச்சாரத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்த பாடல் 287. தொண்டர் உடனாக மங்கள் சொன்ன விதிமுறையை தண்டி முடிவு சௌராதியாய் பூசி தண்டர் பிரான் அஞ்செழுத்தை ஓதி அகமகிழ்ந்து கொண்ட கிரியையினர் கோடான கோடியே. அதாவது அடியார் கூட என்ன செய்வாங்க, இதெல்லாம் சிவஞானிகள் பக்கத்தில் அடியார் கூட ஆகமங்கள் சொன்ன விதிமுறைப்படி சூரியன் முதலாக வச்சு சண்டேசம் வரைக்கும் அந்தரமாக வரிசையா அந்த முறைப்படி பூசை செய்து தேவர்கள்லாம் சுவாமியாகிய சிவனுடைய பஞ்சாட்சர மந்திரத்தை ஓதி மனமகிழ்ந்து கிரியை நடத்துகிறார்கள் கோடான பேர். இப்போ முதல் பார்த்தவங்க யாரு, தவம் பண்ணிட்டு இருக்காங்க. 2வது சிவஞானிகளை பார்த்தாரு. இப்போ வந்து அந்த கிரியை செய்யணும், கிரியை நிலை அந்த தகுதி நிற்கிறவங்க அவங்கள பார்க்குறாரு. என்னன்னா ஆகமங்கள் சொன்ன முறைப்படி சூரியன் சண்டேஸ்வரம் வரைக்கும் வரிசை கிரமமாக பூசை செஞ்சு தேவருக்கெல்லாம் தேவாதி தேவனாகிய சிவனுடைய பஞ்சாட்சர மந்திரத்தை ஓதி மகிழ்ந்து கிரியை நடத்துகிறார்கள் கோடான கோடி பேர். அடுத்த பாடல் 288. நேருமியம் மணியம் நியமமாதன வகையும் பேர் பிராணாயாமம் பிரத்யாகாரமோடு
தாரணை தியான சமாதி வகை தன்னிலும் மெய்கூறும் முயலில் யோகியர்கள் கோடான கோடியே. இது ஒண்ணுமே இல்லை, நம்ம அட்டமாசத்திங்க மாதிரி சொல்லுவோம்ல, 8 இது இயமம், நியமம், ஆதனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. இந்த அட்டான யோகத்தையும் அதோட வகையெல்லாம் அறிஞ்சு அவைகளை தேகம் சிரமப்பட்டு நம்ம உடம்பை வருத்தி அதை முயல்கின்ற யோகியர்கள் அநேகம் பேர் அங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்த பாடல் 289. மாதவர்கள் இன்ன செயல் செய்யும் வகை பார்த்து சூதவனம் சூழ்ந்த சுனையும் சுனை சூழ்ந்த சீத அருவிகளும் பார்த்து சிறப்புற்று கோதமனார் ஆசிரமம் தண்ணீர் குறுகினாள். அப்ப இங்க கோதமங்கிறது கௌதமர் தான். அப்ப கௌதமாசுக்கு அம்மன் எப்படி செய்யறாங்கன்னா, மகத்தாகிய தவத்தோட எல்லாரும் செய்ய பார்த்துட்டே வர்றாங்க. மாந்தோப்பு சூழ்ந்துருக்கிற சுனையில அந்த சுனையும் சுனை சூழ்ந்த சீதளமான அறிவுரையை பார்த்து சிறப்பை அடைந்து அந்த இடத்துல இருக்கிற கௌதமுடைய ஆசிரமத்திற்கு அம்மை சேர்ந்தாள். மீண்டும் நாளை பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம்.